இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அலைவரிசை நீங்க தனியா அலைவரிசை கனெக்ஷன் வாங்கிக்க வேண்டியதானே. ஆ, ஒய்ஃபை கனெக்ஷன் பிஎஸ்எல் இருக்கு, பிஎஸ்எல் இருக்கு, ரயில் பிஎஸ்என்எல் இருக்கு, பிஎஸ்எல் கேபிள், ஃபைபர் கேபிள் நெட்வொர்க் இருக்கு. ஆ, சரி. ஃபைபர் கேபிள் போட்டு 24 மணி நேரம் நீங்க பேசிட்டே இருக்கலாம் அதுல. ஆ, வீட்டுக்கே கனெக்ஷன் கொடுத்துருவான். ஃபைபர் கேபிள் நெட்வொர்க் வாங்கிக்கோங்க. ஆ, ரயில் கேபிள் நெட்வொர்க் இருக்கு, ரயில் கேபிள் ஃபைபர் நெட்னு சொல்லுவாங்க. நீங்க பிஎஸ்என்எல் பண்ணா போட்டு கொடுத்துருவாங்க. மாசம் ஆ, 200 ரூபா 300 ரூபா வருது, நீ பேசிட்டே இருக்கலாம். அது தெளிவா இருக்கும். வீட்டுக்குள்ள மட்டும் 10 பேர் 100 பேர் கூட பயன்படுத்திக்கலாம். அப்படிங்களாயா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறேன். தெரியலையா? அதான் பார்க்குறேன். தெரியலைங்கிறீங்க, அப்புறம் எப்படி உங்க பசங்கள என்ன பண்றாங்க? உங்க சொல்லி தர்றது இல்லையா? உங்க பசங்க சொல்றது நீங்க தேடுறது இல்லையா? அவங்க ஒரு இடம், நம்ம ஒரு இடம். நம்ம தனியா இங்க டவுன்ல இருக்கோம். எந்த டவுன்ல இருக்கீங்க? சின்ன திருப்பதி. சேலம். சின்ன திருப்பதி, சேலம். அப்போ என்ன பண்றீங்க? மணி அங்க போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அங்க உட்காந்துட்டு? காலையில ஐயா புக்கு தான் எடுத்தேன். இந்த அன்னை அரவிந்தர் அன்னை இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு அந்த அம்மா சொன்னாங்களாம் அவருக்கு, நீ கூட சாப்பிடாத இருக்கலாயா, அதெல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்துக்கிட்டு தானே இருந்தாங்கன்னு சொன்னாங்களாம். அதை சொன்னதுமே இந்த ஆளு சாப்பிட நிறுத்தி விட்டாப்பியான். படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா உடனே நிறுத்தல. படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி. அதுக்கு அன்னை தான் தூண்டுகோலா இருந்திருக்காங்க அவருக்கு. ஆமா, பாண்டிச்சேரி. நான் பாண்டிச்சேரி போயிருந்தேன் போன வாரம். அப்படிங்களாயா? அவங்க 110 ஆண்டு என்னமோ இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் ஞானம் இருக்கு. மற்றவங்களும் சொல்றாங்க. சரிதான். நல்லா கவனிச்சிருக்கிறீங்க. ஆமா. அந்த அம்மா பேரு விமலான்னு பேரு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அதெல்லாம் எப்படின்னா நம்பிக்கை அடிப்படையில், அறிவு அடிப்படையில் கிடையாது, வெறும் நம்பிக்கை அடிப்படையில செய்யறது. புரியுதா? ஆமா, நாம பண்றது அறிவு அடிப்படையில் பேசுறது. அறிவே அறிவால் அறிதல், வாளறிவன் கற்றதினால் ஆய பயனுண்கள், வாளறிவு நற்றார் தோளாரினின். நம்ம அறிவால் உணர்ந்து அறிவால் இது வந்து அறிவை அடிப்படையாக, இது வந்து பரிணாம அறிவியல் அடிப்படையாக கொண்டது. உலகத்தில் எல்லா விஞ்ஞானிகளும் பாடத்திட்டத்தை, நம்மளது வந்து பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டது, பாடத்திட்டத்தை செய்முறை அடிப்படையாக கொண்டது. நம்மளது வந்து அப்ளைடு சயின்ஸ். என்னது அப்ளைடு சயின்ஸ் நம்மளது. அதை விட்டடிச்சிட்டீங்க எல்லாமே. வெறும் சயின்ஸ் படிச்சு என்ன பண்றது? அப்ளைடு சயின்ஸா வரணும், பயன்பாட்டு அறிவியலா வரணும். என்னது பயன்பாட்டுக்கு வரணும். இதுதான் பயன்பாட்டுக்கு வந்துருது. அப்ளைடு சயின்ஸ் இதைதான் நீங்க உலகம் படிக்கணும். இதைத்தான் நீங்க எல்லாருக்கும் நீங்க எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கணும். உங்க சம்பளத்துக்கு பூரா செலவு பண்ணுங்க. உங்க சம்பளத்துக்கு பூரா இந்த அறிவியலுக்கு செலவு பண்ணுங்க. இப்போ இந்த ஒரு 5 புக்கு அனுப்புனீங்கன்னா இங்க ஒரு 4 பேர் கேக்குறாங்க, கொடுத்துருவேன். அனுப்புறதுக்கான பணம் இன்னைக்கு அனுப்ப. அதே ஜிபேல அனுப்பிச்சு வந்துரு. இப்ப தொட்ட அனுப்பிச்சிடலாமே. அனுப்புறதுக்கு ஒரு வினாடி தானே. ஆமா. அப்புறம் நாளைக்கு நீங்க போஸ்டர்ல பண்ணீங்கன்னா வந்துடுது. கொரியர் தான் கொண்டாந்து கொடுத்தேன். அது கொரியர்ல அதெல்லாம் எனக்கு பக்கத்தாலே இருக்கு. அதெல்லாம் 2 வினாடி. இதெல்லாம் 1 வினாடியில செய்யற வேலையை நீங்க லேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. 10 நாளா லேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமா, சொல்லிக்கிட்டே இருக்கேன், அனுப்பலன்னு. அது யாருடைய வேலை? அது அப்ப இந்த சோம்பேறித்தனம் அர்த்தம். அந்த அளவுக்கு அடிமையா இருக்குன்னு அர்த்தம். அதாவது விழிப்புணர்வு இல்லாத ஜென்மங்கள்னு சொல்லாம அந்த மாதிரி விழிப்புணர்வு இருக்கணும். வந்த உடனே செஞ்சிடணும். அதுதான் வேலை. அதை விட உங்களுக்கு என்ன வேலை? ஒரு அறிவியலை கொண்டு சேர்த்தாத போது நீங்க தான் வந்து உங்களால நன்மை அடைகிறவங்க குறைஞ்சிடுறாங்க. இப்ப இவரெல்லாம் இப்ப நான் வந்து அடுத்தடுத்து போறதுனால நன்மை அடையறவங்க எச்சாயிட்டே போறாங்க. நீங்க தெரிந்திருந்தும் நீங்கள் நன்மை கொண்டு போய் சேர்க்கல், நீங்க தான் குற்றவாளி. லேட் ஆயிடுது. அது நீங்க தான் தெரிந்திருந்தும், உண்மை தெரிந்திருந்தும் வெளியே வேகமா சொல்லலைன்னா நீங்க தான் குற்றவாளி. இயற்கையை நீங்க சொல்லாதவங்க குற்றவாளியா மாறிடுறீங்க. நல்லவரா இருப்பது வேறு, உண்மை தெரிந்திரும் சொல்லாம இருந்தா அவன் குற்றவாளி. என்னது? தனக்கு தெரிஞ்சதை சொல்லலனாவே குற்றவாளி தான். அப்படித்தான் நீதிபதி சொல்றாங்க. ஆமா. உண்மை தெரிந்திருந்தும் சொல்லவில்லை என்று சொல்லி குற்றவாளி தான். உண்மை தெரிந்திருந்து நீ சொல்லவில்லை என்றால் நீங்கள் குற்றவாளி என்று கருதப்படுவீர்கள் சொல்றான். இந்த அம்புலி மாமா அந்த கால சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம். அம்புலி மாமா கதை படிச்சிருப்போம். அம்புலி மாமன்னு ஒரு கதை படிச்சிருப்போம். அம்புலி மாமா வேதாளம் முருங்கு மரத்துல ஏறினது, விக்ரமாதித்தன் கதை, பட்டி இதெல்லாம் படிச்சிருப்போம். அதெல்லாம் பார்த்து சொல்லுவான், விக்ரமாதித்தா, உண்மை தெரிந்திருந்தும் சொல்லவில்லை என்று சொன்னால் உன் தலையை வெடித்து போகட்டும் அப்படின்பா. உண்மை எல்லா நாட்டுக்கும் ஒரு பொது இது இருக்குதுயா. எப்படின்னா ஒரு விஞ்ஞானி ஒண்ணு கண்டுபிடிச்சா அதை எல்லாத்துக்கும் சொல்லணுங்கிறான். ஆமா,
இந்த நாடுகளுக்கு உள்ள ஒரு இன்டர் கோஆபரேஷன் இருக்கு. ஆமா, அத ஒண்ணு அதுக்குத்தான் கண்டுபிடிச்சிட்டா எல்லா நாட்டுக்கும் போகணும். அதுக்குத்தான் நான் என்ன பண்றேன்னா, எல்லா நாடுகளும் கொண்டு இன்னைக்கு ரொம்ப எளிமையாயி போச்சு. நீங்க நாம இந்த கட்டுரையில நீங்க என்ன தெரியுமா பண்றீங்களா, அறிவியல் கட்டுரையா மாத்துங்க. நீங்க என்ன ஆ. பண்றீங்கன்னா, அறிவியல் மேக்சின் இருக்கு இல்லையா, அந்த அறிவியல் மேக்சின்ல நீ கரெக்டா எடுத்து கொடுக்குறீங்க. இப்படித்தான் ம். பேசணும். நாம இனிமேல் வந்து அறிவை இது எப்படி கொண்டுட்டு போறது, எந்த மேக்சினுக்கு அனுப்புறது, இன்டர்நேஷனல் மேக்சின் நூற்றுக்கணக்கில் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா நிறைய ம். இருக்கு. பிசிக்ஸ் இருக்குது, அப்புறம் கெமிஸ்ட்ரி இருக்குது, அப்புறம் பயோ பிசிக்ஸ் இருக்குது, இன்டர்நேஷனல் சயின்ஸ் சேனல் இருக்குது, அப்புறம் பாத்தீங்கன்னா இது ம், இது என்னது இப்ப இன்டர்நேஷனல் சயின்ஸ் வந்து இப்ப வருது. என்ன இது நான் சொல்றேன் பாருங்க. எக்கச்சக்கமா மனசுல டக்குன்னு வர மாட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 சேனலுக்கு மேல மனசுல வச்சிருக்கேன். ஆஹ் தனக்கு தெரிஞ்ச ஒரு அறிவை வந்து எல்லாத்துக்கும் சொல்லலைன்னா அது ஒரு பெரிய குற்றம் தான். நீங்க கட்டே எழுதல. இப்ப மனிதனா நான் நீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, மனிதனா பிறந்த ம். நீங்க என்ன பண்றீங்கன்னா வாயில பேசி கட்டுரையை மாத்தி அப்படியே கடிதம் எழுதிட்டே இருக்கலாம். வாயில பேசி கட்டுரையை மாத்தி எல்லா அறிவியல் சேனலுக்கு போயிட்டே இருக்கணும். எல்லா அறிவியல் சேனலுக்கு கட்டுரை தினம் ஒரு 10 கட்டுரை போட்டே இருக்கணும். நீங்க அதான். ஆமா, உங்களுக்கு இமெயில் தானே, இமெயில் இருக்கு, இமெயில போட்டு நான் வந்து எது தெரியுமா எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன், இன்டர்நேஷனல் சேனல் இருக்கு எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். இன்னும் பத்தாது, இந்த ம். வேகம் பத்தாது. அந்த கட்டுரை உழுகுறது தாங்க முடியாம அளவுக்கு அவன் அனலைஸ் பண்ணி நம்ம ம். கட்டுற வந்து லட்சக்கணக்கில் கட்டுரை போயிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷத்துல 10 லட்சம், ஒரு நிமிஷத்துல இப்படி அனுப்பிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப நான் எத்தனை கட்டுரை போட்டே இருக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலங்க, நீங்க வந்து இன்டர்நேஷனல் சயின்ஸ் சேனல் அனுப்புங்க. இன்டர்நேஷனல் சயின்ஸ் சேனல் இருக்குது, அறிவியல் ஆ. அறிவியல் அந்த இன்டர்நேஷனல் சயின்ஸ் சேனல்ல போனீங்கன்னா பிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி இருக்கு. என்னது கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இன்டர்நேஷனல் போட்டுங்க, இன்டர்நேஷனல் சயின்ஸ் சேனல் போடுங்க. போடுங்க, வருது பாருங்க, இப்ப எடுத்து கொடுக்குறேன் பாருங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இன்டர்நேஷனல் சயின்ஸ் சேனல் போடுங்க. அதுல இருந்து ஏன் அபிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டலாம். அதுல இருந்து உங்க கட்டுரையை போட்டு நான் அனுப்புற கட்டுரை நீங்க மாடிஃபை பண்ணுங்க. சார்ஜ் கூட மாடிஃபை பண்ணி சொல்லும் பொழுதே இன்டர்நேஷனல் சயின்ஸ் ம். சேனலுக்கு நான் அனுப்பணும், அதுக்கு தகுந்த மாதிரி தரமா கொடுறோம், அது கரெக்டாக கொடுத்துருவோம். அதை அப்படியே அப்ளை பண்ணி டக்குன்னு ஏற்றி விட்டுருங்க. ம் ம். இதெல்லாம் நீங்க பண்ணாத வரைக்கும் சோம்பேறிகள் தான் உங்களை முடிவு பண்ணுவேன். என்னது சோம்பேறிகள். தேனீ கூட்டத்துல சோம்பேறிகள் இந்த தேனீ கூட்டத்தில் பார்த்தீங்க, ராணி தேனி இருக்கும், வேலைக்கார தேனி இருக்கும், சோம்பேறி தேனி இருக்கும், தூங்கு மூஞ்சி தேனி இருக்கும், இப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இங்க நமக்கு இந்த வேலைக்கார தேனி தான் இங்க வேலை. என்னது வேலைக்கார தேனி. மற்ற தேனியில கொண்டு போடணும். நான் சரி, அது தேனீ கூட்டத்தில் அப்படித்தான். சும்மா இருந்தா தலை வெட்டி வெளியே வீசிடுறேன். சும்மா இருந்தா என்ன பண்ணு, ம். தின்னுட்டே இருக்குதா கரெக்டா ஆர்டர் போட்டு தின்னுட்டே இருக்காது, அப்படியே கரெக்டா என்ன பண்ண கரெக்டா பிடிச்சி தலையை வெட்டி வெளியே போட்டு போயிடுறேன். அந்த மாதிரி தான் வேலைக்கா. படிச்சு பாருங்க, தேனீ கூட்டத்தை மாதிரி நம்ம இருக்கணும். என்னது சுறுசுறுப்பா இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். சோம்பேறி தேனி தெரிஞ்சது, அதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். ஐயா, நேத்து என்னோட ஒரு டீம் லீடர், யூகேல என்னோட ஒரு டீம் லீடருங்க, அவர்கிட்ட பேசினேன் நானு. அருமை அருமை. So, இதுதான் சயின்ஸ். அவர்கிட்ட அந்த இப்ப சும்மா ஜெனரலா பேசிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு அந்த டயட் சிஸ்டம் பத்தி பேசினேன் நானு. அப்ப அவரு எப்படி சாப்பிடாம இருக்கிற அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்ப மசில்ஸ் எல்லாம் உடம்பு சாப்பிட்டுருமே அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, அதான் ராங் எஜுகேஷன். அர்னால்ட் ஹெராட்டை பத்தி எதை சொன்னேன். அப்ப அவருக்கு ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட் மாதிரி நானே ரெடி பண்ணி அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டேன். இது ஃபாலோ பண்ணி பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. 3 வேளை உணவு சாப்பிடும் போது எப்படி தண்ணி இருந்தணும், அப்புறம் அதிலே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்ன, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது, அதுக்கப்புறம் லஞ்ச் ஸ்கிப் பண்றது, அப்புறம் ஒரு வேளை உணவு வர்றதுக்கு மாதிரி ஒரு சின்ன ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு அவருக்கு அனுப்புனேன். ஏதோ டவுட் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரு ஃபாலோ பண்றாருன்னு பாப்போங்க. பட் ஏன்னா நல்ல ஒரு இதுல கான்வர்சேஷனா இருந்துச்சு. வாட்டர் அருந்தோணுங்கிற உலகத்துக்கு எந்த முண்டங்களுக்கும் தெரியல. வாட்டரை அருந்த வேண்டுங்கிற முண்டங்களுக்கு, அதுதான் எனக்கு அவ்வளவு கோபம் வருது. இவ்வளவு படிச்சு கிழிச்சிருக்கான்னு சொல்றாங்களே, தண்ணீரை அருந்த வேண்டுங்கிற அறிவு எவனுக்குமே கிடையாது. காட்டு மிராண்டி போய் நம்மளை போய் காட்டு மிராண்டி சொல்றானுங்களே, ஏன்டா அறிவுகட்ட முண்டங்களை. தண்ணீரை அருந்த வேண்டும், தண்ணீருக்கு அப்புறம் தான் எல்லாமே. எடுத்தொன்னே காலையில காப்பி குடிக்கிறது, இட்லி திங்கிறது, தோசையை திங்கிறது, தின்னு போட்டு நாற்றத்தோட வர்றது. ஏன்னா தண்ணி குடிக்கணுங்கிற அறிவு உனக்கு அறிவே கிடையாதா? ஒரு பயிலுக்கும் கிடையாத. கேட்டா பெரிய ஞானிகள் மாதிரி பேசிட்டு இருக்கிற அறிவுட்ட முண்டை. சிவராத்திரி வேற கொண்டாடுறானுங்க அறிவுட்ட முண்டாங்க. எல்லாத்துக்கும் தண்ணி தானே கொடுத்துருக்கணும் எல்லாத்துக்கும்.
கூத்தடிச்சிட்டு இருக்காங்க 10 லட்சம் ரூபாய் போட்டு நேற்று பார்த்தானே கூத்தடிச்சிட்டு இருக்காங்க பரதேசிக்கு பயிருக்கு. அறிவே கிடையாது கொஞ்சம் கூட. ஏண்டா அன்னைக்குன்னு பார்த்தா ஓய்வு இருக்கணும். என்ன ஓய்வு கொண்டு பட்டினியில் இருக்கணும். சிவராத்திரி அன்னைக்கு என்ன இருக்கணும்? அமைதியா அப்புறம் என்ன வெங்காயத்துங்க போய் சோறை போட்டுட்டு சுண்டலை போட்டுட்டு தின்னுட்டு இருக்கிற காட்டு மிராண்டிகள். அப்புறம் மென்டல் அவுட் ஆகாம என்னடா பண்ற நீ? மனிதனை எந்த வகையில முன்னேற்றம் தெரிய வேண்டாமா? உடலாலும் மனத்தாலும் வெற்றிடத்தாலும் எடுத்துட்டு போக, உடலாலும் மனத்தாலும் வெற்றிடத்தாலும் எடுத்துட்டு போக வேண்டாம். வெற்றிடம் நம்ம உடம்புல வெற்றிடம் இருக்கு இல்லையா? அந்த வெற்றிடத்தை பயன்படுத்த தெரியும். வேக்கம் ப்ரெஷர் இருக்கு, வேக்கம் வெற்றிடத்தை உண்டாக்க வேண்டாம். உடம்புல கிரியேட் பண்ணணும். மைண்ட்லயே வெற்றிடத்தை உண்டாக்கணும். என்னது? மனதிலையும் வெற்றிடத்தை உண்டாக்கணும், உடலையும் வெற்றிடத்தை உண்டாக்கணும். வெற்றிடங்கிற அனைத்திலும் உண்டாக்கணும். ஜீரோல கூட நிறுத்தணும் எல்லாத்தையுமே. அதுக்குதான் உங்களை நிறுத்துங்கிற உங்க போன் நம்பரை பூரா கட் பண்ணிருங்க. எல்லாத்தையும் சொந்தக்காரன் பந்தக்காரன் நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிருக்கணும். தூக்கி அப்படியே வெளி தூக்கி போட்டோம். உடனடியா எடுத்து வெளியே போட்டோம். என்னது? ஈவு இறக்கை இல்லாம வெளி போட்டு முதல் மாமன் மச்சி அண்ணன் தம்பி அத்தனை போன் நம்பரை கட் பண்ணுங்க. என்னது? சோஷியல் கான்டாக்ட். அப்ப அது ஒரு பயம் ஆயிடுங்க மக்களுக்கு. ஐயோ இதுல வந்தா எல்லாரையும் விட்டுருவோமோ அப்படின்ற பயம். ஆல்ரெடி அறிவாளிகள் மட்டும்தான் இங்க வந்து அறிவாளிகள் மட்டும்தான் தேவை. முட்டாள்களுக்கு இங்க இடம் இல்லை. என்னது? அறிவாளிகள் மட்டும்தான் இங்க இருக்க வேண்டும். எங்க இருக்கணும்? செலக்ஷன் தான். ஆல்ரெடி கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னு நினைச்சுக்கோங்களேன். கேள்வி கேட்டாவே வந்து தனியா யோசிக்கிறாங்க. இப்ப நம்ம இது மாதிரி எல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வக்ரமாயிடுவாங்க அவங்க எல்லாம். அதனால நம்ம தேவையில்லை. அவன் தேவையில்லைங்கிறான். அவன் தேவையில்லைங்கிறான். நான் யாரு உலகமே உனக்கு சொந்தம்ங்க. என்னது? இப்ப யாரு? இப்ப நீங்களே எனக்கு நண்பர்களா? இல்ல சொந்தக்காரனா? நீங்களே யாரு? நீங்களா யாரு? நீங்க யாரு? நீங்க முகத்தையே கிட்ட பார்த்ததுக்காக ஒன்று கூடியிருக்கோம். ஆரோக்கியத்துக்காக ஒண்ணு கூடி இருக்கும். அதை விட்டு போட்டு குசு விடுறவனையிலையும் ஒண்ணு கிடைக்கிறவன் தின்னுட்டு பேண்ட் இருக்கிற மாமா மச்சனை பேசிட்டு இருந்தே போய் குட்டி சேரா வேண்டியதுதான். அப்படின்னு சுடுகாட்டுல போய் படுத்துக்க வேண்டியதுதான். எங்க போய் அவன் நாங்க சுடுகாட்டுக்கு போறோம், நீங்களும் சுடுகாட்டு போயிட வேண்டியதான் அவங்களோட. இப்படித்தான் நம்ம கல்வி இப்படித்தான் இருக்கு. நம்ம கல்வி மரநாட்டி தான் இருக்கு. நம்மளதே இருக்கிறது நான் ஒரு ஆளு இப்ப மரநாட்டி அடிச்சு நான் இருக்கிறது ஒரு ஆளு. கேட்டா கேள்வி கேட்கட்டு போக ஒரு சாத்திட்டே இருக்கணும். பட்டியல் போட்ட வேண்டியதான. நான் என்ன எல்லாத்துக்காக பறிஞ்சு பேசுறேங்கிற அவசியம் கிடையாது. எல்லாத்துக்காக இல்லைங்க, அது தெரியுது. பட் ஆனா வெளியே இருந்து பார்க்கும்போது இது நம்ம எதையோ நோக்கி எதையோ பிழிஞ்சு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு பிழிஞ்சு எடுத்துட்டு போற மாதிரி இருக்க. பிழிகிறாண்டா அங்கதான் ஜூஸ் எடுக்கிறாண்டான்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப தெரிஞ்சு புளிஞ்சு எடுத்துருவான்டான்னு சொல்றான் பாருங்க. இனியிட்ட சிக்கிட்டும் பிழிஞ்சு எடுத்துருவான். அதுதான் பிழிஞ்சு எடுத்தல் தான் பேரு. சொல்ல பயன்படுவோர் சான்றோர். வள்ளுவர் சொல்லுவாரு, சொல்ல பயன்படுவோர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் எழுதினார். கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் அப்படின்னாரு. கீழ் மக்களை பிழிந்து எடுக்கிறார். கீழ் மக்களை இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. நல்லத மனசுல வச்சுதான் நம்ம பண்றோம். வேற எதுவுமே நம்ம பண்ணலையே. அதனாலதான் நீங்க பியூரிட்டி தான். நீங்க தூய்மை போயிட்டு தூய்மைக்கு தான் போய் ஆகணும். தூய்மையை நோக்கி நகர்ந்தால் தூய்மையை நோக்கி தான் போகணும். அவ தண்ணீரை குடிக்கணுங்கிற எவனாச்சும் தண்ணீரை மருந்தாக அருந்த வேண்டும். தண்ணீரை வயிற்று இருக்கும்படி பார்த்துக் கொள்ளவும் வெங்கடேசன் கண்டுபிடிக்காத வரைக்கும் உலகத்துல அப்ப இவன என்ன நோபல் பரிசு, என்ன இவன் வெஸ்டர்ன் சயின்ஸ், என்ன நீ பிசிக்ஸ் படிக்கிற, என்ன கெமிஸ்ட்ரி படிக்கிற, என்ன பயாலஜி படிக்கிற, என்ன மாடர்ன் சயின்ஸ் படிக்கிற, என்ன அசிடிட்டி எப்படா வரும்? காட்டு முட்டாங்களா? அசிடிட்டி வராம இருக்கு என்னடா சாப்பிடணும்னு தெரியல உனக்கு? அசிடிட்டி வயிற்றுல அசிடிட்டி உண்டாச்சுன்னு என்ன சாப்பிடணும்? வயிற்றுல அசிடிட்டி வந்து என்ன சாப்பிடணும்? தண்ணி சாப்பிடணும் ஐயா. ஏன் அந்த அறிவு ஏன் மேற்கு நாட்டு விஞ்ஞானிகளுக்கு வரலன்னு கேட்கறேன். நீங்க படிச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாம் பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க, கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, பயாலஜி படிச்சிருக்கீங்க. அதெல்லாம் விட்டு தொலைங்க. பசி வந்தால் என்ன அருந்தோன்னு யாரு எதாவது சிந்திச்சிருக்கிறீங்களா? அப்புறம் என்ன நீங்க பிஹெச்டி பண்ணிருக்கீங்க, என்ன சொல்றீங்க? நீங்க எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கிறீங்க, பிடெக்ங்கிறீங்க, எம்டெக்ங்கிறீங்க, பிஇங்கிறீங்க, எம்ஏங்கிறீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், குவாண்டம் இன்ஜினியர், அடேங்கப்பா அட்வான்ஸ்டு குவாண்டம் இன்ஜினியர் கிழிச்சாங்க எல்லாருமே. ஏன்டா பசிச்சா தண்ணி குடிக்கணுங்கிற அறிவுகள் இல்லாம அப்புறம் என்ன உலகம் நம்மளை எப்படி கோமாளி ஆக்கி இருக்கு பாருங்க. நம்மளை கோமாளி ஆக்குனதே இந்த வெஸ்டர்ன் சயின்ஸ் தான். நம்மளை கோமாளி ஆக்குனது யாரு? வெஸ்டர்ன் சயின்ஸ் ஐயா. அப்ப நமக்கு இருக்கிற அரைகிற அறிவு காரணம் நமக்கு மான வெக்கம் சூடு சுரணை இல்லாம பண்ணுறது வெஸ்டர்ன் சயின்ஸ் தானே.
இப்ப எனக்கு எவ்வளவு தாக்கம் இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி எல்லா தாக்கமும் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ ஆரோக்கியத்தினை கொடுப்பான். அவன் ஒருத்தன் கேட்கறான் பாருங்க, அசிட்டி வர முன்னமே அசிட்டி வராம இருக்கிறது தண்ணீர். இவர் சொல்லியிருக்காரு அசிட்டி வராம இருக்கிறது தான் தண்ணீர். தண்ணீர் தான் அது நியூட்ரல்னு அவனுக்கு தெரியணும். பிசிக்ஸ்ல படிக்கிறீங்க, வாட் இஸ் டென்சிட்டிங்க, டென்சிட்டி திக்கர் தேன் வாட்டர்பா. தண்ணீரை வைத்துக் கொண்டுதான் பிசிக்ஸே அளக்கப்படுகிறது. தண்ணீருடைய டென்சிட்டி இல்லாம எவனும் மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. எல்லாம் திக்கர் தேன் வாட்டர்பா. 9.7 thicker than water, 10.5 thicker than water, 13 point thicker than water, 21 point thicker than water. What is the density of the mercury? 10 times thicker than water. 13.5 thicker than water. Mercury 19 point thicker than water. Gold அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டே இருப்பான். 7.5 thicker than water. அயனி 7.5 thicker than water போடுவான். இப்ப 7.5 தான் தண்ணீரை விட என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் சொல்றது கரெக்டா இல்லையா? ஆமாங்க. போய் சொல்றேன்னா கதை விடுறேன்னா. இல்லை, இன்னைக்கு கூட ஒரு அலோபதி பெரிய டாக்டர் பேசியிருக்காரு நேத்து. அவரு இந்த இந்த இங்கிலீஷ் மருந்து தின்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியாலாம் செத்து ஒழிஞ்சு போடுங்கிறாரு. அவரு தான் சொல்றாரு. பெனிஃபிஷியல் பாக்டீரியா, நன்மை தருகின்ற பாக்டீரியா செத்து ஒழிந்து போகுங்கிறார். கரெக்டா சொல்றாரு. அப்ப இவ்வளவும் தெரிஞ்சு அப்புறம் அது இப்ப செத்து போச்சுன்னா கான்ஸ்டிபேஷன் வருது. இந்த மருந்துனாவே கான்ஸ்டிபேஷன் வருது, மலச்சிக்கல்னு எல்லாத்துக்கும் தெரியுது. இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாத பெயின் கில்லரை போட்டு போட்டு பழகிட்டாங்க. இந்த பெயின் கில்லர் தான் இந்த சமுதாயத்தையே அழிச்சது. சரி போட்டதுன்னு புரியுது புரியுது புரியுது. அப்படின்னா அந்த நீரை மருந்தாக அருந்த வேண்டுங்கிற சயின்ஸ் வந்து யாரும் ஆராய்ச்சி பண்ணல, வள்ளுவர் தான் ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு. என்னது, வள்ளுவர் தான் ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு. இப்ப 2 பேரு நீர் மருத்துவத்தை பத்தி 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து டாக்டர் அர்னால்ட் ஹெக்ரேடு. என்ன இது 5வது தலைப்பு எடுங்க. 5வது தலைப்பு. விண்வெளி சக்தி, விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி. அப்படி கீழே பாத்தீங்கன்னா ஜெர்மன் நேச்சுரோபதி டாக்டர் செட்டில்ட் இன் அமெரிக்கா. அது கீழே பாத்தீங்கன்னா the human body does not expel, burn up or use up a single cell that is in vital condition. The cleaner, the more free from obstruction from waste the body is, the easier and longer you can fast with water and air alone. இங்க தாண்டா அவர் வர்றாரு. அப்ப நீங்கள் நீரை மருந்தாக அருந்தி வாழ வேண்டும் முதல்ல ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிவிச்சவர் ஜெர்மன் டாக்டர் தான். அதுக்கப்புறம் உலகத்துல எவனுக்குமே தெரியாது. இங்கதான் வர்றாரு. இந்த நீர் மருத்துவம் என்பது எங்கே ஒப்பிட்டு போகிறது என்று சொன்னால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் சொல்லக்கூடிய 942வது குறள்ல மருந்தேன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டியோட ஒத்து இதை கண்டுபிடிச்சாரு வெங்கடேசன் கண்டுபிடிச்சாரு. இந்த திருவள்ளுவர் அந்த இடத்துல எழுதல அப்படின்னா, திருவள்ளுவர் 942ல அருந்தியதும் பின் அற்று போவதும், அதாவது ஒரு சொல் குறித்த பல பொருள். இப்ப புரியுதா? ஒரு சொல். இந்த சுப்ரா யாருங்க? சுப்பிரமணியனா? சுப்ரா கவனிக்கிறீங்களா? சுப்ரா யாருங்க? சுப்பிரமணியனா? அவரை பத்தி எந்த தகவலும் இல்லை. அவர் வர்றாரு, என்னன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. பரவாயில்ல, இருக்கட்டும். சொல்லிக்கணும், நான் இங்கிருந்து பேசுறேங்க இப்படி பண்ணணும்னு சொன்னா தானே தெரியும். சுப்ரான்னு ஒருத்தர் வர்றாரு, கவனிக்கிறாரு. அவர் தன் பத்தி அறிமுகமே இல்லாம இருக்காரு, யாருன்னே தெரியல. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்ப நிறைய ஆளுகளை காணமே. அங்கிருந்து வந்தாங்க, பெங்களூர் இருந்து வந்தாங்க, ஒருத்தரையும் காண எல்லாம் ஓடி போயிட்டாங்களா தெரியுது. காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறதுலையா தெரியுது. நல்ல சோம்பேறிகள் ஆயிட்டாங்க. ஏன் நீங்களா சுறுசுறுப்பா இருக்கிறீங்களா? பரவாயில்ல. ஆனா எல்லாத்துக்கும் வந்து 7:30 மணி ஆயிருது இல்லையா? 6 மணி. நல்ல வேலை. இங்க நமக்கு 6:30 மணி, சிங்கப்பூருக்குள்ள 7:30 மணி. 3:30 மணி. மாமா இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றாரு. மாமா வந்திருக்காரு. பரவாயில்லையே. 3:30 மணி. சரி, லீவு தான்.
லீவு தான் நான் கேட்கறேன், நீ லிங்க் அனுப்பிச்சு விடுனாரு. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நீங்க வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் நான் சொன்ன ஒரு நாளைக்கு 4 வாட்டி 5 வாட்டி கிளாஸ் நடக்குது. சிங்கப்பூர் டைம் மார்னிங் 7 மணி. அப்ப குவைத்துல மணி 1:30 2 நினைக்கிறேன். சரி அந்த நேரத்துல என்னால அட்டன் பண்ண முடியாது. அப்புறம் 6 மணி கிளாஸ். அப்ப குவைத்துல 3:30 மணி. மாமா சொன்னாரு நான் சம்டைம்ஸ் நான் 3:30 மணிக்கு ஏஞ்சுப்பேன், இன்னைக்கு நான் ட்ரை பண்றேன், நீ அனுப்பு அப்படின்னாரு. சரி இன்னைக்கு லீவு தான் எப்படி இருந்தாலும், அதனால சரி லிங்க் அனுப்பிச்சேன். அதனால அட்டன் பண்ணிட்டு இருக்காரு அவரும். இல்ல அவரு நினைச்சாருன்னு ஒரு 50 பேருக்கு ஒரு குவைத் நேரத்தை உருவாக்குனாருன்னா காலையில நேரம் அதுக்குன்னு பார்த்து அது ஒன்றும் பெரிய விஷயம். நம்ம தமிழ்நா இந்தியாவுக்கு கணக்கு போட்டு பார்த்தா 2:30 மணி நேரம் பின்னாடி வர்றாரு. 2:30 மணி நேரம் பின்னாடி வர்றாரு. இப்ப 6 மணி. ஆமா இப்ப 6 மணிக்கு ஆமா இப்ப 6 மணிக்கு நம்ம பேசுறோம்னா அவங்க 2:30 மணி நேரம் கழிச்சோம்னா அவங்க பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு வருவாங்க. 4:30 3:30 வருவாங்க. அங்க லைஃப் ஸ்டைலே பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து 1 மணி வரைக்கும் தாங்க வேலை. 2 மணிக்கு அதுக்கப்புறம் ஃப்ரீ, அவ்வளவுதான். லைஃப் ஸ்டைலே அப்படிதான். 2 மணிக்கு மேல எங்கேயுமே வேலை கிடையாது. 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து வந்துருவாங்க எல்லாருமே. அப்ப 6 to 6 8 மணி நேரம் வேலையா? 8 மணி நேரம். ஆமா காலையில 6 மணிக்கே கிளம்பிடுவாங்க வேலைக்கு. நம்ம இந்தியால கொரோனா பீரியட்ல வந்துச்சு இல்ல ஆஃப் டே, அந்த மாதிரி லாக்டவுன் பீரியட் மாதிரி இப்ப அவங்களுக்கு எப்பயுமே அப்படிதான். அவங்களுக்கு எப்பயுமே அப்படிதான். அங்க வாரத்துல 5 நாள் தான் வேலைனால ரொம்ப வெயில் ஜாஸ்தி இருந்தாங்க. ரொம்ப வாரத்துல வெயில் டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கனால டயர்ட் ஆகும். அது மட்டும் இல்ல, ரெண்டாவது அவங்க எதிர்காலத்துல வாரத்துல 4 நாள் மட்டும் கொண்டு வர போறாங்க. இப்ப 2 நாள் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, அடுத்தது வந்து வாரத்துல 4 நாள் கொண்டு வர போறாங்க. 4 நாள் மட்டும் தான் ஒர்க். அந்த மாதிரி கொண்டு உலகம்லாம் அப்படிதான் சிந்திக்கிறாங்க. வேலைப்பழுவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா, சயின்ஸ் டெக்னாலஜி வந்து மனிதனுடைய உழைப்பை அங்க குறைக்க பாக்குறாங்க. அதாவது மனிதனுடைய அறிவை பெருக்கிற வழியில கொண்டு போகணும். இனி வந்து உடல் உழைப்பை வந்து குறைச்சிட்டு வரணும். இப்ப அதுதான் இங்கதான் வள்ளுவர் சொல்லுவாரு, அறிவை கருவியாக மாற்றுன்னு எழுதுவார். வள்ளுவர் வந்து அறிவை கருவியாக மாற்றும்பார். அறிவை கருவியாக மாற்று. இப்படி சொன்னது அவரு தானே. எவன் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்பதானே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அப்ப அறிவை கருவியாக மாற்றுகிறது உங்களுக்கு படிக்க நேரம் அதிகமாகுது, சிந்திக்க நேரம் அதிகமாகுது, விடுதலை பெறுகின்ற நேரம் அதிகமாகுது. இப்ப நான் அதனால தான் உட்காந்துருக்கிறேன். நான் இப்ப அறிவை கருவியாக மாற்றுங்க ஜாலி பருப்பு காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு ஜாலியாக உட்காந்து தான் இருக்கிறேன். 3:30 மணிக்கு எந்திரிச்சாச்சு. நான் அப்படி ஜாலியாக பேசிட்டு அப்படியே வீடியோ பார்த்துட்டு அப்படி பொழுதெல்லாம் தூக்கிட்டு தூக்கம் வந்தா தூங்க வேண்டியது, முடிச்சா முடிச்சுக்க வேண்டியது. தூக்க வேண்டிய முடிச்சா யார் நம்மள கேட்கறாங்க? வீட்டுல ஒருத்தர் ஒரு பேச்சு கேட்க மாட்டாங்க. என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க? அந்த அளவுக்கு தனி அறையா? உங்களுக்கு தனி அறை இருக்கிறதுனால நீங்க தான் ராஜா. இல்ல தனி அறை இருந்தாலும் பொதுவா இருந்தாலும் கேட்கவே மாட்டாங்க. என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கே பயப்படுவாங்க. என்னது நான் 3:30 மணிக்கு எந்திரிச்சு வந்து பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா, இப்ப 3:30 மணிக்கு எந்திரிக்கிறான், 4:30 மணிக்கு எந்திரிக்கிறான், படுக்கிறான், தூங்குறான். இது வந்து 25 வருஷமா பாக்குறாங்க இல்லையா? எத்தனை வருஷமா பாக்குறாங்க? அது இப்ப கூகுள் மீட் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா அப்ப நீங்களே பாக்குறேன். அப்ப 4 மணிக்கு இப்ப 4:15 நான் மணி வச்சு எந்திரிச்சா உங்களுக்கு 4:30 மணிக்கு கூப்பிட முடியும். 4:30 மணிக்கு இந்திய நேரம் காலையில் 4:30. அப்ப நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? குறைஞ்சபட்சம் 4:20 எந்திரிக்கணும் இல்லையா? நானே 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் ஏஞ்சுக்கிறேன் ஐயா. அப்ப வந்துட வேண்டியதுதான். அதனால வந்துட்டு இன்னைக்கு நேரத்துல அவர் வந்துட்டாரு இன்னைக்கு. புரியுதா? சரி இப்ப அப்ப இந்த இடத்துல ஹியூமன் பாடி டஸ் நாட் எக்ஸ்பெல் பர்ன் அப் யூஸ் அப் யுவர் சிங்கிள் செல் that is in vital condition. The cleaner the more from abstraction from waste and poison. The cleaner எப்படி சொல்றாரு? The cleaner the most free from abstraction from poison and from waste or poison. The body is the easier and longer. The body is the easier and longer. You can fast with water and air alone. இங்க தான் அவர் வர்றாரு. இந்த வாட்டரை பத்தி பேசுறப்போ அந்த உணவு இல்லாம அந்த ரேஷனல் ஃபாஸ்டிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, நீங்க என்ன பண்றீங்க? வாட்டர் டயட் சிஸ்டத்தை அப்படியே அனுப்பிச்சிருங்க. நீங்க இந்த கண்டுபிடிக்கப்பட்டாச்சு வாட்டர் டயட் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றீங்கன்னா வெங்கடேஷனுடைய கான்செப்டை அப்படியே அனுப்பிடுங்க. புரியுதுங்களா? வெங்கடேஷன் கான்செப்டை அப்படியே அனுப்பிச்சு அந்த எது தெரியவா 11, 13 இதை மட்டும் இங்கிலீஷ் தேவைப்படுறதா அனுப்பலாம். நீங்க தமிழ்காரங்க தமிழ் அனுப்பலாம், இங்கிலீஷ்காரங்க இங்கிலீஷ் அனுப்பலாம். அதாவது 11வது பாடத்தையும் 13வது பாடத்தையும் அனுப்பலாம். 5, 9, 11, 13, 29 இந்த பாடத்தை அனுப்பிச்சா போதுமானது. இங்கிலீஷ் தெரிஞ்சவனுக்கு அனுப்பிச்சு அவன் கரெக்டாக. அப்போ இங்கிருந்து அடிச்சு தமிழ் இருந்தால் வந்து வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா 11 தான் கீபோர்டு, 11 தான் கீ, 11 இருக்கு இல்லையா, அதுதான் கீ. அதில் பார்த்தீங்கன்னா அருணா டெக்கரேட்டருடைய தியரி 2மே தமிழ் தியரி 1. இந்த 3ஐயும் வச்சு தான் வெங்கடேசன் டிசைன் பண்ணி கண்டுபிடிக்கிறார். அதுதான் பெரிய கீ. இந்த கீவேர்டு தெரியாம எவனும் தப்பிக்க முடியாது. 11ஆம் பாடத்தை கீவேர்டு எத்தனை கீவேர்டுன்னு பாருங்க. 11ஆம் பாடத்துல யாரோ ஒருத்தர் எடுத்து வச்சுங்க. 5ஆம் பாடத்தை மாத்த யாரோ ஒருத்தர் 11ஆம் பாடத்தை எடுங்க.
அதுல கீவேர்டு இருக்கா இல்லையான்னு பாருங்க. இதைத்தான் நான் படிச்சு சொல்றேன். 11 படிங்க. நான் வெள்ளைக்காரனுக்கு சந்திச்சதுக்கு போற இதை அனுப்பிச்சிருக்கேன். பாண்டிச்சேரி அத்தனை வெள்ளைக்காரனுக்கும் அனுப்பிச்சிருக்கேன். அதனாலதான் சொல்றேன், இந்த 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 கான்செப்டை மட்டுமே 5, 7, 9, 11, 13, 29 இதை அப்படியே என்ன பண்றீங்க, உங்களுக்கு அப்படியே அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதை அப்படியே என்ன பண்றீங்கன்னா எல்லா வெப்சைட்லயும் போட்டு விட்டுருங்க. என்ன பண்றீங்க, வெப்சைட்ல போட்டு விடுங்க. எல்லா வெப்சைட் இன்ஜினியரிங் அதை எல்லா பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டு விடுங்க, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் போட்டு விடுங்க, இன்டர்நேஷனல் சயின்ஸ் சேனலுக்கு கூட போட்டு விடுங்க. புரியுதுங்களா? நேச்சர் ரொம்ப உலகத்துல டாப் மோஸ்ட் நேச்சர் என்னது, நேச்சர்ல போட்டு விடுங்க. நான் நேச்சர்ல ஏற்றி விட்டாச்சு. என்ற நேச்சர் எக்கச்சக்கமான கட்டுரை இல்லையோ, இனிமேல் கட்டுரை என்ன, நேச்சர்ல கட்டுரை எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எங்கேயே போயிருவீங்க. நேரம் உங்களை டவுட் பூரா நேர கூகுள்ல போட்டுருங்க, அப்படியே கட்டுரை எழுதிருங்க. சாட்சிப்புல போட்டு கட்டுரை எழுதுங்க. கட்டுரை ஒரு நாளைக்கு 20 கட்டுரை போடுங்க. 5 நிமிஷத்துல கட்டுரை, 1 நிமிஷத்துல கட்டுரை கொடுத்துருவான். 1 நிமிஷத்துல எத்தனை நிமிஷத்துல கட்டுரை? என்ன பதிலே இல்ல? நம்மளுடைய கருத்தை அதுல ஏத்தலாம் இல்லைங்களா? ChatGPT-ல ஏத்திடலாம். ஏத்திட்டு அதுக்கப்புறம் அது கட்டுரையா வெளியே வந்துடும். அவ்வளவுதான். அடுத்த வினாடி நேரம் எதுல நேச்சர் இதுல ஏத்தி விட்டுருங்க. அடுத்த வினாடி நேச்சர் மேக்ஸின் ஏற்றி விடுங்க. இன்டர்நேஷனல் சயின்ஸ் எல்லாம் ஏற்றிடுங்க. அதே மாதிரி இது இருக்கு, இந்த குதிரை சின்ன மாதிரி போட்டிருக்கேன். என்னது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. லிஸ்ட் நான் 100 லிஸ்ட் எனக்கு வச்சிருக்கேன். நேச்சர் இதில் வேணும். அப்புறம் இன்டர்நேஷனல் பிசிக்ஸ் சேனலில் போடுங்க. பிசிக்ஸ்னு ஒன்று இருக்குது. என்னது இன்டர்நேஷனல் பிசிக்ஸ் இருக்குது, இன்டர்நேஷனல் நேச்சர் இதில் இருக்கு. நேச்சுரல் நிறைய சப்ளிமெண்ட்ரி நிறைய இருக்கு. நேச்சர் படிச்சு நிறைய நான் வாங்கியிருக்கேன். அதாவது இன்டர்நேஷனல் இருக்கிற அத்தனை சயின்டிஸ்ட் அதில் எழுதுவாங்க. இதில் எழுதுவாங்க இன்டர்நேஷனல் நேச்சர்ல. அப்ப ஏன் நீங்களே பண்ணாம இருக்கிறீங்க? ஹிந்தி கூட நீங்களே எனக்கு அறிவு சொல்ல வேண்டாம், அறிவுரை எனக்கு சொல்ல வேண்டாமா? நீங்க ஐயா இன்டர்நேஷனல் சேனல்ல போடுங்க, ஏன் சொல்லல? நீங்க இவ்வளவு படிக்கிறீங்க, நீங்க ஐயா அறிவெல்லாம் இன்டர்நேஷனல் சேனல்ல போடுங்க. நல்லா போட்டுட்டு தான் சொல்றேன் உங்ககிட்ட. என்னது நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டாச்சு. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி 50க்கு மேற்பட்ட சேனல்ல போட்டிருக்கேன். 50க்கு மேற்பட்ட. என்ன பேச்சே காணும்? ஒரு 10 அனுப்புங்க எங்களுக்குலாம். நீங்க அனுப்புங்க, நீங்க அனுப்புங்க. நீங்க அனுப்பிட்டு எனக்கு சொல்லுங்க. நான் அனுப்ப மாட்டேன் இனிமேல். என்னெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா, கொஞ்சம் தெரியும், ஒரு கொஞ்சம் தெரியும். போதும்போது நான் தான் ஐடியா சொல்லிட்டேன்ல. நான் 5 படிங்க, 9 படிங்க, 11 படிங்க. 5, 9, 11, 13, 29 இதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அப்படியே படிங்க. ஒவ்வொரு தலைப்பை எடுத்து ChatGPT போடுங்க. உங்க கருத்து, சொந்த கருத்து, வாட்டர் டயட் சிஸ்டம், உணவில்லாமல் வாழும் கலை. நான் உணவில்லாமல் வாழும் கலைன்னு போட்டாவே கம்ப்ளீட்டா எடுத்து கொடுத்துருவோம். அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கட்டுரை போடுங்க. இன்னைக்கு கூட கட்டுரை போட்டிருக்கேன் பாரு. லங்ஸ் முந்ததா, இதயம் அதை நுரையீரல் முந்தியதா, அதாவது இதயம் முந்தியதா, இது வரைக்கும் தவறாகவே சொல்லப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கேன் பாருங்க. பாரம்பரியமாக தவறான கருத்துக்கள் இதெல்லாம். இதயத்தை பத்தி பேசி வீணா போயிட்டு ஒரு கட்டுரை போட்டிருக்கேன். அந்த கட்டுரை அப்படியே போடுங்க. பார்த்தா தானே தெரியும் போட்டிருக்கணும் இல்லையா. கட்டுரை போட்டிருக்கேன் பாருங்க. கட்டுரை ஆமாங்க போட்டிருக்கீங்க. பார்த்துட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? வினாடி நேரத்துல படிச்சு வினாடி நேரத்துல புரியணும். வினாடி நேரத்துல படிச்சு லங்ஸ் தான் முக்கியமான. லங்ஸோட செயல் முடிஞ்சதுன்னா ஹார்ட் நின்று போகுது. மூளைக்கு ஆக்சிஜன் போகலன்னாலே போதும், ஹார்ட் வந்து நின்றும். அப்ப இது வரைக்கும் பாரம்பரியமா சொல்லப்பட்ட இன்னைக்கு ஒரு டாக்டர் பூரா இதயத்தை காப்பாத்து இந்த வெண்ணைகள்லாம் பேசிட்டு இருக்கான அறிவே கிடையாதுன்னு கேக்குறேன். என்ன அறிவு இருக்குது? தண்ணீரை குடிக்கணுங்கிற அறிவே யாருக்குமே இல்லையே. தண்ணீரை மருந்தாக அருந்தவர். அதுதான் நாம தான் நீ லீடரு. நாம தான் உலகத்துக்கு வழிகாட்டி. நாம தான் பிற யாரு வழிகாட்டி? இப்ப இன்னும் வெள்ளைக்காரன் வழிகாட்டி உங்களுக்கு. இப்ப உங்க மூளையை நீங்கள் பட்டை போடுங்க. உங்க மூளையை நீங்க என்ன பண்றீங்க? ஏன் போடல? அப்ப நீங்க தான் இயற்கை. இப்ப நீங்க இது உடம்பை சரி செய்யறது யாருடைய பொறுப்பு? இயற்கையின் பொறுப்பா? நீங்க யார்? அப்போ நீங்கள் யார்? இப்ப நீங்கள் ஹூ ஆர்னா என்ன சொல்லுவாங்க? ஹூ யூ ஆர் அண்ட் வாட் யூ ஆர்பாங்க. ஹூ யூ ஆர் அண்ட் வாட் யூ ஆர். ஹூ யூ ஆர் அண்ட் வாட் யூ ஆர். நம்மதான் இயற்கை. அப்ப நீங்க தானே சொல்லிக் கொடுக்கணும். இயற்கை உலகத்தில் அத்தனை பேர் இயற்கை தானே. அப்ப நீங்க தானே சொல்லிக் கொடுக்கணும். ஆமா சொல்றேன், கேட்க மாட்டேன். அந்த வேலை உங்களுக்கு உங்க வேலை கிடையாது. அது உங்கள் வேலை கிடையாது. சொல்ல வேண்டியதுதான் நம்ம வேலை. அதோட வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். புரியுதா? ஓகே.
அதோட அவன் கேட்க மாட்டேன், நீங்க பெரிய அறிவாளியான்னு கேட்பான். நீ ஏன்டா பெரிய அறிவாளியான்னு கேட்பான். சொல்றதோட உங்க வேலையை முடியும். சொல்லுதல் யாருக்கு சொல்றதோட நிறுத்திக்கணும். புரியுதா? இப்ப இதுல வந்து இப்ப காலையில் நேரத்துல வாங்க சொன்னா எல்லாரும் வந்துடுறீங்களா? ஏதோ 4 பேர் தானே வரீங்க, இவன் தான் தப்பிப்பான், பின்ன எல்லாரும் தப்பிப்பாங்களா? வரவன் தாங்க தப்பிப்பான். யாரு தொடர்ந்து ஆமாங்க முயற்சி பண்றாங்களோ தானே வருவாங்க. தொடர்ந்து முயற்சி தொடர்ந்து 10 நாள் 5 நாள் தொடர்ந்து திருவிழாச்சத்துக்கு வர்றாருன்னா ஒவ்வொரு எத்தனை ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் அவர் கணிக்கிறான்னா அவர் நேரம் மிச்சமாகுது. நான் வந்து 25 வருஷம் படிச்சது போற ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடுறேன். இப்ப 25 வருஷம் உங்களுக்கு மிச்சமாகுது. எத்தனை வருஷம் மிச்சமாகுது? 20 வருஷம் மிச்சம் ஆகுது. 25 வருஷம், 25 25 ஆண்டு மிச்சமாகுது. ஒரு செகண்ட்ல நீங்க வாங்கிட்டு போயிடுறீங்க. அதே மாதிரி தான் நீங்களும் சிந்திக்கணும். இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்ப உத்தரவு போட்டிருக்கேன், நீங்க எல்லாம் இந்த கட்டுரை அப்படியே என்ன பண்றீங்க, இன்டர்நேஷனல் சேனல்ல போடுங்க. ரொம்ப ஈஸி. அது பொத்தான் அமுத்தினோட மேக்சின் வந்தாச்சு, உள்ள போய் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போய் கட்டுரை போட்டுருங்க. அவன் உள்ள ஏத்திக்கிட்டே இருங்க, பறக்கட்டும் அவனுங்க. நீங்க போட்டீங்கன்னா அது அப்படியே எல்லாத்துக்கும் இன்டர்நேஷனல் லிங்க் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்படி போட்டுக்கிட்டே இருக்க அப்புறம் தான் இந்த உணவு ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட்னா என்னன்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆக நம்ம கையில என்ன வச்சிருக்கோம்? மீடியா வச்சிருக்கோம். என்னது? கையில மல்டிமீடியா. மல்டிமீடியா வச்சிருக்கான். மல்டிமீடியா வச்சுக்கிட்டு இனிட்டு எதிர்பார்த்துட்டு தான் என்ன அர்த்தம்? உங்களுக்கு தான் ஆரோக்கியம் வந்துருச்சு இல்ல. அதுக்கப்புறம் தகவல் அப்ப உங்களுக்கு ஆரோக்கியம் வந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? நீங்க தகவல் ஒளிபரப்பு வேலை செய்யணும். என்னது? பப்ளிசிட்டி பண்ணணும் ஐயா. அது நீங்க பண்ண வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா மல்டிமீடியா தான் போகணும், தனிமனிதன்கிட்ட போகாதீங்க. என்னது? அதான் ஐயா. நீ தனிமனிதன் கிட்ட யாரு போக சொன்னாங்க உங்களை? இப்ப நான் மல்டிமீடியா தானே பேசிட்டு இருக்கிறேன். ஆமா ஐயா. நான் பண்றது சரி, நீங்க பண்றது சரியா? உங்க அனுபவம் ஜாஸ்தி, அதனால நீங்க பண்றீங்க, நம்ம லேட்டா அது வர்றோம். அப்படியே புடிச்சுக்குங்க. அதை அப்படியே பட்டம் திட்டிக்க வேண்டியதானே. இப்ப வந்து என்ன பண்ணியிருக்காரு, முதல் முயற்சி என்ன பண்ணியிருக்காரு, பிஜி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு லண்டனுக்கு செய்தி கொடுத்துருக்காரு. இதுதான் முருகேசனுக்கு செய்தி கொடுத்து முருகேசனுக்கு செய்தி கொடுத்து முருகேசனுக்கு செய்தி கொடுத்து முருகேசன் இப்ப பிஜிக்கு சொன்னாரு. இன்னொருத்தர் வந்தாரு பெங்களூர்ல இருந்து, அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. பெங்களூர் மணிகண்டன் என்ன ஆனான்னு தெரியலையா, டக்குன்னு காண போயிட்டாரு. அவரு வர அட்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 மணிகண்டன் இருக்காருங்க. அது வேற. அது வந்து அரியலூர் மணிகண்டன் ஒரு ஆள் இருக்கு, அது வேற. பெங்களூர் மணிகண்டன் வேற. ஆமா. அரியலூர் மணிகண்டன் இருக்காரு, அரியலூர் மணிபெருமன் ஒருத்தர் இருக்காரு. அவரது உடம்பெங்கும் அந்த அக்குள்ள பாத்தீங்கன்னா கடுமையான தோல் வியாதி. அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. வரவணும் இல்ல. தூங்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? தூங்கிட்டே இருக்கிறது தான். என்னது? தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன பண்ணிட்டே இருக்க வேண்டியது? விழித்துக்கொள்ள வேண்டும். விழித்துக்கொள்ள ஒண்ணுமே முடியாது. சரி, என்ன அதுல பேசிட்டு, அதனால இன்னைக்கு என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஆர்டர் போட்டே இருக்கிறேன், ஏதாவது உருப்படியா செஞ்சிருக்கிறீங்களா? தினம் ஆர்டர் வந்துகிட்டே இருக்குதுன்னா இப்ப இவன் பண்ணியிருக்காரு, அமெரிக்கா லண்டனுக்கு அனுப்பிச்சிருக்காரு, அவன் மூலவே செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்க என்ன பண்றீங்க, இந்த அப்படியே அனுப்பிச்சிட்டு இந்த புத்தகத்தை அனுப்ப சொல்லிருங்க, இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க சொல்லிருங்க. அவன் தான் இப்ப டிரான்ஸ்லேட் பண்றது 1 நிமிஷம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிடுவான். அவன் இங்கிலீஷ்காரன்னா பாருங்க, இங்கிலீஷ்ல அனுப்பலாம். தமிழ்காரனை பாருங்க, தமிழ் அனுப்பிச்சிடலாம். நம்ம நோக்கம் 200 நாடுகளுக்கு இது போகணும். நம்ம அடுத்த வினாடி இதுல கிட்டத்தட்ட 260 மொழியில மொழிபெயர்க்கலாம். இது வரைக்கும் அவ்வளவுதான் வச்சிருக்காங்க கூகுள்ல பாத்துருக்கேன். அதுவே போதும். ஒரு நாட்டுக்கு ஒரு மொழின்னு வச்சா கூட அந்த மொழியே போதும் இல்ல. இப்ப இந்தியாவுக்கு என்னன்னு கேட்டா, இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா 15 மொழியில 20 மொழி கிடைச்ச அபிஷியல் லாங்குவேஜ் 15 இருக்கு. 15 மொழிபெயர்க்கலாம். ஒரே நாள் தான். ஒரே நாள்ல 15 மொழியை மொழிபெயர்த்துட்டு போயிடலாம். அந்த ஸ்பீடு. அவன் கடைசியில விட கேட்கறது தமிழ்நாட்டுக்கு வந்து தான் கேட்கணும். எவனும் தப்பிக்க முடியாது. கடைசியில எங்க வந்து கேட்கணும்? தாங்க இருக்கு. கடைசியில ஆள் பார்த்தா தானே அது செய்ய முடியும். நம்ம என்னதான் டிரான்ஸ்லேஷன் அனுப்பிச்சாலும் ஆளை பார்த்தா தானே செய்ய முடியும் நேர்ல. அதுக்குதான் நீங்க தயாராக்குங்கிறேன். உங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு காத்து இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் யார் இந்த புத்தகத்தை படிக்கிறாங்களோ அதுல வந்து அனுபவ அறிவு இருந்து தான் சுத்தம் பண்ணாதான் அந்த அறிவை கொடுக்க முடியும் மக்கள். தவிர என்னதான் இந்த புக்கை படிச்சாலும் செய்முறையா அவங்க பார்த்து டைரக்டா பண்ண முடியாது இல்லையா? அதுக்கான தைரியம் வராது, அதுக்கான உந்துகோல் இருக்காது, உந்து சக்தி இருக்காது. இதை நம்ம என்னதான் அவங்க படிச்சாலும் அந்த இன்ஸ்பிரேஷன் இருந்தாலும் நேர்ல பார்த்து அந்த நம்பிக்கை வந்தாதான் அதை செய்ய முடியும். ஓகே, இதை செய்ய முடியும் அப்படின்ற அந்த அறிவு வரணும் இல்லையா? கரெக்ட். சரி, அதுக்கு இப்பவே வளர்த்து கொள்ளுங்கள் அந்த தைரியம்.
அப்ப முதல்ல என்ன இதை பத்தி கட்டுரை எழுத ஆரம்பிங்க. முதல்ல யோசிங்க, கட்டுரை எழுதுங்க. யோசிச்சே எழுதிடணும். என்னது, நான் யோசிச்சே எழுதிடுறேன். நான் இப்ப இல்ல, அது 25 வருஷமா வெங்கடேசன் சந்திச்சதுல இருந்து அப்பவே தொடங்கிட்டு இது உலகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். அப்பவே இறங்கியாச்சு. ஒரு ஆண்டு கூட நிக்கல. நான் முதல் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துல பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சேன். எல்லாம் உடையாதானுங்க பேட்டி. அதுல இருந்து தொடங்கிட்டேன். கடைன்னு தொடங்கிட்டேன். எதுவுமே யோசிக்கவே இல்லை. புத்தகம் இருக்குது, படிச்சுக்கிடான்ற வேண்டியது. கேட்ட உடனே புத்தகத்தை நீட்டிடுவேன். ஒரே நீட்டு போய் படிச்சுக்கிடான்றவேன். என்னது, படிச்சுட்டு செய் அப்படின்பேன். இதுதான் சாப்பிட்றேன்ருவேன். என்ன சாப்பிட்ற? தண்ணீர் முட்டைக்கோஸ் சாப்பிட. அந்த காலத்துல சொல்லுவேன், தண்ணீர் முட்டைக்கோஸ் தான், அதை தான் உடம்பு கழுவுன்னு சொல்லியிருக்கேன் நான். அப்ப எங்க போனேன், சென்னை மருத்துவக் கல்லூரி போய் என்னை கூப்பிட்டு பேசுறேன். டாக்டர் எபினேஷன் ஒருத்தர். டாக்டர் எபினேஷன் சொல்லிட்டு அட்வான்ஸ்டு டாக்டர், இதோடைய பிசியாலஜியில அட்வான்ஸ்டு டாக்டர். அவர் டாக்டர் எபினேஷன். இந்த 2-3 டாக்டர் இருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான், நண்பர் ஒருத்தான். அவன் தான் போய் என்னை அறிமுகப்படுத்தான். சார் இவங்கெல்லாம் வந்து ஆகாரத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா. என்ன ஆகாரம் சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து நீரும் சுத்தப்படுத்துறதுக்கு முட்டைக்கோஸ் சொன்னேன். நீரும் முட்டைக்கோஸ் மட்டும் சாப்பிட்டு எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? நான் இந்த மாதிரி 5 வருஷமா இருக்கிறேன். உடனே பாடியில உடனே என்ன பண்ண தெரியுங்களா, அந்த பேச்சுலர் எம்பிபிஎஸ் மெடிக்கல் போற 10 பேரை உடையாண்டானுங்க. உடனே தகவல் கொடுக்க இவங்களை பிளட் செக்அப் பண்ணிட்டு பிளட் செக் பார்த்தா, சார் பிளட் எல்லாம் பியூரா இருக்குது சார்ன்ட்டான். வாயை முடிட்டாங்க எல்லாருமே, கப்புன்னு எல்லாருமே. மிராக்கல்ட்டான் அந்த டாக்டர் எபினேஷன். மிராக்கல் கிடையாது, சயின்ஸ் கடைசியில் புத்தகத்தை காமிச்சு, இது மிராக்கல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, மிராக்கலாவது ஒன்றாவதுன்ட்டு நான். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, உங்களுக்கு தான் மிராக்கல், எங்களுக்குலாம் உள்ள இது சாதாரண வாழ்க்கை முறை போய் பேசுறீங்க. தண்ணீரும் காய்கறி சாப்பிட்றது என்ன மிராக்கல்னு கேட்டேன். என்னது, தண்ணீரும் காய்கறி சாப்பிட்றது. வெங்கடேசன் ஐயாவோட ஃபேமிலி ட்ரீ இல்லீங்களா ஐயா? வெங்கடேசன் ஐயாவோட ஃபேமிலி ட்ரீ இதை ஃபாலோ பண்ணலீங்களா? அவங்களுக்குலாம் இது என்னன்னே தெரியாது. இதுல என்னன்னே தெரியாது. இப்படி இருக்குதுன்னே அவங்களுக்கு தெரியும். எப்படி இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்த? புருஷன் அறிவாளியா இருக்கறனால பொண்டாட்டி அறிவாளியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. புருஷன் அறிவாளியா இருக்கறனால பொண்டாட்டி அறிவாளியா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. பொண்டாட்டிக்கு அறிவு இருந்தா கத்துக்குவா. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இங்கதான் தப்பு பண்றாங்க எல்லாருமே. அப்பா அறிவாளியா இருந்தா பையன் அறிவாளியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பையன் முட்டாளா இருப்பான், தெரியுமா உங்களுக்கு? அப்பா அறிவாளி. சிலவர் சொல்லுவாங்க, ஐயோ ஜீன்ல வந்து ஒரு அளவும் கிடையாது. அது ஒரு ஏதோ வரலாம் சொல்றாங்க. வைத்தியம் பையன் நோயாளிப்பாங்க, வைத்தியம் பையன் நோயாளின்னு சொல்லுவாங்க. வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்லுவாங்க. எங்க கிராமத்துல அதுக்கும் பழமொழி எங்க ஊர்ல கிராமத்துல இருக்குது. வாத்தியார் பையன் மக்கு, வைத்தியம் பையன் நோயாளிப்பாங்க. அதேதான். அப்படி பிடிங்க. ஐயா, அப்பா 16 அடி பாய்ஞ்சா புள்ள 32 அடி பாய்வான்னு ஒரு பழமொழி இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எப்படின்னா அந்த வழியில போறதான் அது 16 அடி 32 ஆகும். அந்த வழியில போனாதான், தாய் சொல்ற வழியில போனாதான். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இல்ல தாய் வச்சு வாங்குவாங்க. தாயத்தான் பேஸா பண்ணுவாங்க. என்னது, தாயிட சிக்கிட்டு முடிக்கிறது யாரு? தாய் தான். ஏன்னா பெண்ணுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறது. பெண்ணுக்கு தான் சர்வ அதிகாரம் இருக்கிறது. பெண்ணை ஒரு குழந்தையை பெற்று தருகின்ற அதிகாரம், வலிமை யாருக்கு இருக்குதுங்கிறீங்க? பெண்களுக்கு. அது உணரவே இல்லையா அவங்க? இந்த சக்தி நாம் ஆண்களுக்கு கிடையவே. ஆண்கள் என்ன கத்தினாலும் ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாங்க. ஏஐ டெக்னாலஜில ஆணும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருக்காங்க. அதான் அது அழிஞ்சு போறதுக்காகவே கண்டுபிடிக்கப்படுவது. அறுவரு விபச்சாரிகள் பண்ணக்கூடிய வேலை நாமே எங்க பேசணும்? விபச்சாரிகள் செய்வதை நாமே ஏன் பேசணும்னு கேட்கிறேன். நாங்க விபச்சாரிகள் செய்வது அது விபச்சாரத்தனம். என்னது, அது ஒண்ணு அறிவு. இந்த எல்ஜிபிடிக்யூன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லைங்க, அதுல வந்து இப்ப அந்த மாதிரி எந்த இதுவும் ஒரு பெண் இருந்துதான் குழந்தை பெக்கணும்ன்ற இடத்துலயே இல்ல. ஒரு செல் எடுத்து நம்ம இன்னொரு செல்லோட இது அதெல்லாம் எந்த அறிவாளி, அது சயின்ஸ் தான். அதெல்லாம் கரெக்ட். அப்படி அதெல்லாம் எல்லா விலங்குகிட்டும் இருக்குது. அது ஒண்ணும் இல்ல. என்ன இப்ப நாம திருமணம் செய்வதற்கு நோக்கம் என்ன? நான் பொதுவாக பாத்தீங்கன்னா 99 பேர் திருமணம் செய்யறாங்க. என்ன மாதிரி இன்டெலிஜென்ட் குழந்தை வேணும்? ஸ்போர்ட்ஸ் விளையாடுற மாதிரி குழந்தை வேணுமா? இன்டெலிஜென்ட்டா இருக்கிற மாதிரி குழந்தை வேணுமா? எப்படி வேணும்னு பெத்துக்கிற அளவுக்கு சயின்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. அதெல்லாம் சயின்ஸ் எங்க இருந்து? சயின்ஸ் வெளியிருந்து, சயின்ஸ் உள்ள இருந்து வரணுமா வெளியிருந்து வரணுமா? உள்ள இருந்து தான். அப்ப உள்ள இருந்து வரணுமா? நீங்க தானே உள்ள இருந்து கொடுப்பது யாரு? நீங்க தானே. அது அப்ப நீங்க எங்க இருந்து வாங்குறீங்க? ஆசிரியர் இருந்து வாங்குறீங்க. அப்ப கல்வியில இருந்து வாங்குறீங்க, எஜுகேஷன் இருந்து வர்றீங்க, செய்முறையில வர்றீங்க. என்னது,
இயற்கையில இருந்து இயற்கையாக தோற்றுவிக்கிறதுக்கும் செயற்கையாக தோற்றுவிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே நாம் இயற்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு செயற்கையாக செய்கிறோம். அதான் விஷயமே. இயற்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு நம்ம வசதிக்காக செயற்கை, இயற்கையை வந்து நம்ம வசதிக்காக வளைக்கிறோம். ஆனால் அதுவே இறுதி அல்ல. அதுவே அதான் ஆக்சுவலா பேசிக்கலாவே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஎன்ஏ ரிப்பேர் பத்தி சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். டிஎன்ஏவை தான் நம்ம ரிப்பேர் பண்றோம். இந்த டயட் சிஸ்டம் மூலமா குட் பாக்டீரியா ஜெனரேட் ஆகி அது டிஎன்ஏவை கியூர் பண்ணுது. கியூர் பண்ணிட்டு அது கரெக்ட் பண்ணி கொடுது. அப்ப மரணத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிருது, நியூட்ரல் பண்ணுது, மரணத்தை நியூட்ரல் பண்ணுது. சாவு 2 தான் இருக்க முடியும். டிஎன்ஏ வந்து சாவு நோவு 2 தான் இருக்க முடியும். சாவுனா அது எந்த சாவுன்னு அது பார்க்க அதுக்கு தெரியும். சாவுல எதுல போறான் அதுக்கு தெரியும். நோவுல வாழ்றானா சாவுல வாழ்றானா அவனுக்கு தெரியும். அவன் சாவுனா சமாதி தான் சாவுன்னு டிஎன்ஏக்கு தெரியும். என்னது நேச்சுரல் டெத் அதுக்கு தெரியும். நேச்சுரல் டெத்தை நான் விருப்பத்துல சாவறான் அப்படின்னு சொல்லிடுவான். நோயில சாகத அது டிசைன் பண்ணிடும். நோவுல சாதப்போ எல்லா நோயும் உண்டாக்கிட்டே இருக்கும். எல்லா நோயும் உண்டாக்கி நோவுல சேர்த்துரும். இவன் சமாதிக்கு போறாங்கிறது அவனுக்கு தெரியும். சமாதிக்கு போறப்ப கெமிக்கல் ரியாக்ஷனை மாத்தி விட்டு நீ சமாதிக்கு திருப்போம். என்னது சமாதின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, படிச்சிருக்கோம். அதை பத்தியான அறிவு கிடையாது இல்லையா? அந்த அறிவு மரபணல் இல்லாம எப்படி சிந்திப்பீங்கன்னு கேட்டேன். அந்த அந்த ஜீனை கிளறது, அந்த ஜீன் எத்தனை கோடி ஆண்டாச்சு? இது அது 500 கோடி 500 மில்லியன் ஆண்டுகள் ஆச்சு. 500 மில்லியன் ஆண்டுல தான் நம்ம தொடங்குறோம். அப்ப இந்த 500 மில்லியன் ஆண்டு பேசுறது தமிழர்கள் தான் பேசுறோம். நாம அது இனியன் தான் பேசுறாரு, ஆசிரியர் பேசுகிறார். எங்களுக்கு எவல்யூஷன் பேசுது. we are the evolution man. நம்ம அங்கிருந்து தான் பேசுறோம். அப்ப எவல்யூஷனை கையில எடுங்கிறேன். அப்ப எவல்யூஷனை கையில எடுத்து நீங்க பேசணும். என்ன எவல்யூஷன் அதுதான் முதல் பாடம். முதல் பாடத்தை போட்டு கரைச்சி குடிச்சிருக்கணும். என்னது முதல் பாடத்தை கரைச்சி குடிச்சிருக்கணும். சரி, 5ஆம் பாடத்தை எடுப்போம். அந்த 11ஆம் பாடத்தை யாராவது பாத்தீங்களா? 11ஆம் பாடத்தை யார் பாத்தீங்க? 11ஆம் பாடம் சரி, அது யார் பாத்தீங்க? யார் பாத்தீங்க? பாத்துட்டீங்களா? பேச அது ஒருத்தர் பாத்துட்டு இருந்திருக்கணும். பேச அது ஒருத்தர் பாத்துருக்கணும். மற்றவங்களே சும்மா இருக்கிறோம், இதை கவனிக்க வாயை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அவங்க 11 பார்த்து ரெடியா கையில் வச்சிருக்காங்க. இனி என்ன கேட்பா? இது மாதிரிதான் ஒரே நேரத்துல பல வேலை செய்ய கத்துக்கணும். டக்குன்னு வச்சுக்கணும். 5ஆம் பாடத்துல பாத்தீங்கன்னா 5ஆம் பாடத்துல அதுல பேஜ் நம்பர் 64 65. இது நம்மளுடைய பக்கம் வந்து 70. அந்த முகஸ்லஸ் டயட் ஹீலிங் சிஸ்டத்துல இருந்து எடுத்து போட்டிருக்காரு. இதுல ஜெர்மன் டாக்டர் நேச்சுரல் டாக்டருடைய பக்கத்துல இருந்து பேஜ் நம்பர் 64 65 எங்கிட்ட அந்த பேஜ் நம்பர் எங்கிட்ட இருக்கு பாருங்க. இந்த ஒரிஜினலா வச்சிருக்கேன். ஒரிஜினல் புத்தகம் எங்கிட்ட இருக்கேன். அதை வச்சுக்கிட்டு இந்த 64 65 ஒருத்தர் படிங்க. இந்த சினாப்சிஸ் ஒருத்தர் படிங்க. 64 65 படிக்கிறீங்க. The human body does not expel, burn up or use up a single cell that is in vital condition. The cleaner, the more free from obstructions from waste. The body is the easier and longer. You can fast with water and air alone. The limit where real starvation sets in is yet unknown. இதுதான் அர்த்தம். அப்போ நன்கு சுத்தமான பிறகு என்னது? நன்கு சுத்தமான பிறகு என்ன அர்த்தம்? நன்கு தட் இஸ் இன் விட்டல் கண்டிஷனுங்கன்னா இந்த தூய்மையான பிறகு இந்த அதுக்கு இன்னொரு வாக்கியம் இருக்குது பாருங்க. 69 ஒண்ணு இருக்குது. அதை படிங்க. 69 பேஜ் நம்பர் 69 போட்டு. Under ideal conditions, nitrogen is assimilated from air. இது யார் செய்யற வேலை? தாவரம் செய்யற வேலை. என்னது? தாவரம். அப்ப நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? தாவரத்துல இருந்து. இது எவனுக்காவது புரிய வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கே புரியணும், அப்புறமா தான் மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது. அதுதான் நீங்க இதெல்லாம் நம்மள முட்டாளுமாங்கய்யா. சரி, நான் என்ன சொல்றேன்? நான் உங்களை என்ன சொல்றேன்? அறிவாளி. நீங்க யார்கிட்ட போய் கேட்டிருக்கிறீங்க? முட்டாள் கிட்ட. அப்புறம் முட்டாள்கிட்ட கேட்ட என்ன பதில் வரும்? தவறான பதில் தான் வரும். அப்ப நீங்க அவன்கிட்ட போய் கேக்குறீங்க? குற்றம் உங்ககிட்ட தானங்க. கல்லு எதுல அடிக்கிறீங்க அந்த மாதிரி தானே வருங்க. எதுல லைட் அடிக்கிறீங்க அந்த மாதிரி தானே வரும். பாறையில லைட் அடிச்சா திரும்பி வராது. நீங்க ஒரு வைரத்துல லைட் அடிங்க, பல லைட் வரும். வைரத்துல அடிச்சு பாருங்க, பல லைட் டைமென்ஷன் வரும். நீங்க வைரத்துல ஒளி பாய்ச்சிங்கன்னா அது பல டைமென்ஷன் காட்டு. நீங்க போய் முட்டாள்கிட்ட அடிச்சிருக்கிறீங்க. உங்க மேதாவித்தனத்தை யார்கிட்ட காட்டணும்? உங்க மேதாவித்தனத்தை யார்கிட்ட காட்டணும்? அதை விட்டு போட்டு போய் குசு விடுறவன்ட்டு போய் பேசிட்டு இருக்கிறீங்க. டருன்னு தின்னு போட்டு பேண்டுட்டு முக்கிட்டு முடங்கிட்டு இருக்கிட்டு போய் வெடிக்க வரக்கு முக்கிட்டு கொண்டு போய் கக்குசுகளுக்கு வந்து பேண்டுட்டு முக்கிட்டு கொண்டு போய் இந்த தத்துவத்தை பேசிட்டு இருக்கிறீங்க.
டாக்டர் முன்னாடி போய் அவங்க வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட பேச முடியும். அதான் கேக்குறேன், நேரே அவனு தின்னுட்டு முக்கிட்டு இருக்கிற டாக்டர்கிட்ட போய் கேட்டு இருக்கிறீங்க. தின்னுட்டு முக்கிட்டு பேல தெரியாத டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. யார்கிட்ட? பேல தெரியாத வயிற்றுல பீ வச்சிருக்கிற பெருங்குடல் வந்து 7.5 கிலோ பீ வச்சிருக்கிற டாக்டர்கிட்ட போய் பேசிட்டு இருந்தேன். என்ன அர்த்தம்னு கேக்குறேன். உண்டி வெறுத்தவனும் குண்டி வெறுத்தவன் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. உண்டி வெறுத்தவனே குண்டி வெறுத்தவன் பேசிட்டு இருக்கிறீங்க. என்னது நீங்க? அதான் உண்டி வெறுத்தவன் குண்டி வெறுத்தான் டைட்டில் தான். இன்னைக்கு டைட்டில் என்ன போற? உண்டி வெறுத்தான் குண்டி வெறுத்தான் டைட்டில். ஐயா தெரிச்சு ஓடிடுவாங்க அப்புறம் எல்லாருமே. நமக்கு தேவை மணிகள் தாங்க தேவை. நமக்கு யாரு தேவை? சூப்பரா போயிட்டாரு. அப்பவே ஓடட்டுங்கிற நானு வந்தா அடி வாங்கிட்டு தான் ஓடணும். சரி, அதாவது பட்டை தீட்டு, அதாவது சுட சுடர் ஒளிரும் புண் போல, சுட சுடர் ஒளிரும் புண் போல தங்கத்தை காய்ச்ச காய்ச்ச என்ன பண்ணும்? தங்கத்தை காய்ச்ச காய்ச்ச. அது ஓகேங்கய்யா, இல்ல அப்படி இல்லையா. இப்ப நம்ம டாபிக் வைக்கும் போது, பேர் வைக்கும் போது பாத்தீங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா, படிக்கிறவங்களுக்கு ஒரு விதமான ஒரு அள்ளு கலண்டுறது இல்லையா. கலண்டு போகட்டும், இல்ல கலண்டு போகட்டும். என்ன சொல்றான்னு பாக்குறோம் மட்டும்தான் இங்க தேவை. என்னது? நீ எல்லாருக்கும் போய் சேருங்கிறது பொது எண்ணமா இருக்கலாம், எல்லாருக்கும் போய் சேருங்கிறது பொது எண்ணமா இருக்கலாம். ஆனா அது உள்ள அர்த்தம் தெரியுமா? அதில் புத்திசாலிகள் மட்டும்தான் வர வேண்டும். காதுள்ளவனே கேட்பான்னு சொல்லிட்டு அத கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நீங்க என்னதான் கத்துனாலும் காது எல்லாத்தையும் தான் இருக்கு, ஆனா அவனுக்கு மட்டும் தான் கேட்கும். அதே மாதிரிதான் அந்த உண்டியும் குண்டியும் பெருத்தவன் எனக்கு தலைப்பு போடுறேன் பாருங்க, நல்லா தான் இருக்கும். அது ஆங்கிலத்தை மொழிபெ உண்டியும் குண்டியும் பெருத்தவன். ஏன்னா உண்டின்னு ஒரு சொல்லி இருக்கு, குண்டின்னு ஒரு சொல்லி இருக்கா இல்லையா? அதாங்க இது மாதிரி எல்லாம் கேட்டா வந்து ரொம்ப வந்து அது என்ன சொல்றது, ஆக்கப்பூர்வமா இருக்கா அப்படின்ற ஒரு தலைப்பு. ஆக்கப்பூர்வம் தான் பதில் எழுதியிருக்கான். குண்டி பெருத்தவன் தான் எழுதியிருக்கான். உண்டி சுரிக்கன் உபாதை பதில குண்டி பெருத்தவன் நினைக்காதே எழுதியிருக்கிறான். ஓகே, அதான் நான் என்னன்னா அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிடணும். பண்ணலாம். அது அந்த உண்டியும் குண்டியும் பெருத்தால் உண்டியும் குண்டியும் பெருத்தால் தலைப்பு பெருத்தால் என்ன? நீங்க பாதியில விட்டா குதர்க்கம், அதாவது அர்த்தம் வந்து அனர்த்தமாக கூடாது. புரியுது புரியுது. அது சரி அது சரி அது கரெக்ட் தான். அது நான் எப்பொருள் யார் யாரே கேட்பேன். நான் வந்து திருவிழாச்சந்தர் தப்புன்னு சொல்லல, கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்றீங்களா பண்ணிடலாம். இப்ப நீங்க என்ன சொன்ன, நான் ஒண்ணு சொன்ன நேற்று ஒண்ணு சொல்லும் போது, ஒரு தலைப்பு சொல்லும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்றது பாரு, நான் உள்ள கூட ஒரு வார்த்தை சொன்னேன், உணவு பாவத்தின் சம்பளம் மரணம்னு போட்டேன். கரெக்ட் கரெக்ட், அது மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா வெறுமனே பாவத்தின் சம்பளம் போட்டா ஏதோ பாவம் செஞ்சிருப்ப, ஏதோ தீமை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல, உணவு பாவத்தின் சம்பளம் மரணம்னு போட்டேன். 110 பேர் பாத்துருக்கானுங்க, பார்த்தேன், ஆச்சரியமா இருந்தது. அதுதாங்க நம்ம வைக்கிற தலைப்பு பாத்தீங்கன்னா கேட்சியா இருக்கணும், அவங்களை சிந்திக்க வைக்கணும். அவன் என்னடா அந்த தெகிட்ட வைக்க கூடாது, அதாவது தெவிட்ட வைக்க கூடாது. பார்த்தவனே சீ என்னடா தலைப்பு இப்படி இருக்கே அப்படின்னு. அப்ப இதுக்குள்ள இருக்கிற மக்கள் யார சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து இதாக கூடாது. இப்ப அவங்க யோசிச்சான்னு நினைச்சுக்கோங்களேன், அவங்களோட அறிவை தூண்டுறதா இருக்கணும். இந்த தலைப்பு இப்ப உண்டி சுருங்கின் உபாயம் பெறவில்லை அப்படின்னு சொன்னால், உண்டி சுருங்கின் தொந்தி சுருங்கும் எழுதலாம். உண்டி சுருங்கினால் தொந்தி சுருங்கும் அப்படின்னு எழுதலாம். உண்டி சுருங்கினால் எழுதலாம். அப்படி அவங்க சிந்திக்கிற மாதிரி எழுதியாச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்கும் பாவம்னா மத்த செயல்கள்லாம் இருக்குது. இனிமே வந்து நம்ம கான்செப்ட் படி பாவம்னா சாப்பிடுறது அப்படிதான். ஆமா, மரணம் ஏன் வருது? சாப்பிடறதுனாலதான் மரணம் வருது. சரி, ஏன் சாப்பிடுறீங்க? அது கேள்வி. ஏன் சாப்பிடுறீங்க? பசிக்குது. அதை நிறுத்தணும் இல்ல? பசிங்கிறது மரணம் தானே. பசிதான் முதல் நோய். ஆமா, அதுதான் வலுவல் உற்றநோய், பிறவி நோய். அதாவது உற்றநோய் நோன்றல், உற்றநோய் முதல் குரல் அதுதானே. உற்றநோய் நோன்றல், பிறவி நோய். உற்ற என்று சொன்னால் பிறவியிலே ஏற்பட்ட என்று, உற்ற என்று சொன்னால் வந்த நோய் வேற, உற்ற நோய் என்பது வேற. உற்ற நண்பன் என்பது வேற, வந்த நண்பன் என்பது வேற. உற்ற நண்பன் சொன்னாலே சிறுசிலிருந்தே இருக்கிறவன் அர்த்தம். என்னது? பாலிய நண்பன். அது பாலிய நண்பன் சொல்ற பழக்கம் தான் இருக்கு. எங்கோட படிச்சவன், நான் 3 வயசுல ஒன்னா இருந்தவங்க, நாங்கெல்லாம் ஒன்னா பாடம் படிச்சோம், ஒன்னா விளையாண்டான், ஒன்னா கோணப்பிள்ளைங்க தின்னா, ஒன்னா ஜவு முட்டை திம்ப, அவன் ஜவு முட்டை நான் கடிச்சு திம்ப, என்னோட கல்ல முட்டை அவன் திம்ப, அப்படி ஒரே வட்டில சாப்பிட்டான். அந்த கதையெல்லாம் விடுவானுங்க. ஒரே வட்டில சாப்பிட்டான், ஒரே துணியை போட்டுக்கிட்டா, ஒரே செட்டி 2 பேரும் போட்டுக்கிட்டா, இப்படிதான் சொல்றவங்க இருப்பானுங்க. புரியுதா? இப்படியெல்லாம் சொல்றது அந்த அளவுக்கு அன்பை பொழிகிறது. அதனால திருவள்ளுவர் வந்து அன்புக்குன்னு மட்டுமே 5 அதிகாரம் எழுதினார். என்னது? நட்பு. சரி, அப்ப இப்ப இது திருப்பி வரலாம். அப்ப இன் விட்டல் கண்டிஷன், த பியூர் பாடி இன் விட்டல் கண்டிஷன், த பாடி அசிமிலேட்ஸ் நைட்ரஜன் ஃப்ரம் ஏர். அப்ப இந்த விட்டல் கண்டிஷனா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன சொல்லுங்க? இந்த விட்டல் கண்டிஷன் என்னவா இருக்கும் சொல்லுங்க. இந்த விட்டல் கண்டிஷன்
healthy condition. அது 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 எதை குறிக்கிறது? அது எதை குறிக்கிறது? இப்ப விட்டல் கண்டிஷன் ஆயிடுச்சுங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதான் நம்ம வெயிட் ஸ்டாண்டர்ட் ஆயிடும் சொல்லுங்க. அந்த வெயிட்ட கண்டுபிடிக்கிறத 11வது பாடத்துக்கு போங்க. 11வது பாடத்துக்கு போங்க. இப்ப 11வது பாடத்தை யார் எடுத்து வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேங்கய்யா. படிங்க. According to the Dr. Hernall's theory, man does not die due to fasting. During fasting, the poisons in the body, old medicine, starch, fat, etc., get deposited in the alimentary canal, and this poison slowly builds up and kills him. Dr. Arnold's theory states that pure body acts like a plant and assimilates nitrogen to build up protein, and fasting does not affect vital parts of the body. Tirukural 942 gave a clue about water diet system. The meaning being, let water be your diet, and you need no medicine. I combined the above three theories by rational slow fasting and intake of cooked vegetables to clean the accumulated poison then and there. I was able to clean my body in about 1 year, and I was able to live on water alone. My body weight dropped from 93 kg to 62 kg and remains stationary on any amount of fasting. I occasionally take food only as a luxury and as a necessity and clean the alimentary canal in the next few days. Not necessary. அந்த இடத்துல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அந்த பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. ஆமா, பிரிண்டிங் மிஸ்டேக். அந்த ஸ்லோ ஃபாஸ்டிங் வரணும்னு நினைக்கிறேன். ஃபாஸ்டிங் அந்த NASAன்ற நாட் அந்த இடத்துல கேட்டா நாட் நெசசரின்னு வரும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரிண்டிங் மிஸ்டேக். அதுக்கு மூன்றாவது வரியில பாத்தீங்கன்னா பை ரேஷனல் ஸ்லோ ஃபாஸ்டிங் நினைக்கிறேன். அது ஃபேக்டிங் போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த அதுல திருத்திங்க. கார்பன் பென்சில் இருந்ததுன்னா திருத்திங்க. அதுல பிரிண்டிங் மிஸ்டேக்ல வந்தது. Okay, and I occasionally take food only as a luxury and not as a necessity, and clean the alimentary canal in the next few days. My weight increases and drop back to 62 kg and never got below 62 kgs. The above method is scientific based on the book Mucusless Diet Healing System by Dr. Arnold Everett and origin text Tirukural by Sage Thiruvalluvar. I lead a healthier life by water diet system. When hard physical work or travel is involved, ordinary food is taken and cleaned in subsequent days as mentioned above. Note, the above method is best suited for space life, as a human body is created with inbuilt powers by nature for mankind to develop and expand in space as necessary way of life for the humans in the near future. இதைத்தான் நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா வெள்ளக்காரன் தான் பேசினேன். அவன் அப்படியே திருதுன்னு முடிக்கிறானுங்க. திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஸ்பேஸ் டிராவல், ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்வுட் ஃபுட், ஹெல்ப்ஃபுல் ஃபார் த மேன்கைண்ட் டு எக்ஸ்பேண்ட் அண்ட் பில்ட் இன் த ஸ்பேஸ் அண்ட் ஸ்பேஸ் காலனின்னு சொன்னான். வெரி 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 குட் கான்செப்ட் சொல்லிட்டு அந்த டாக்டர் நிக்கோலோ அவன் டாக்டர் தான், அவன் ரிசர்ச் பண்றான். மொட்டை அடிச்சுட்டு கண்ணாடி போட்டுருப்பான் பாருங்க, பார்த்துருப்பீங்க. நிக்கோலோன்னு பேரு. அவன் ரஷ்யால இருந்து வர்றான். அவன் தான் வந்து புறப்பொருள் வெண்பாமாலை ஆராய்ச்சி பண்றான். புறப்பொருள் வெண்பாமாலை. அவருடைய இமெயில் அட்ரஸ் என்ன தெரியுங்களா? jayangonda@gmail.com. யார் ரஷ்யாக்காரனுடைய gmail.com கேட்டா jayangonda@gmail.com போட்டிருக்காங்க. நான் பார்த்து அட ஆச்சரியப்படான்ட்டேன். jayangonda@gmail.com. jayangonda@gmail.com. தமிழர் கிடையாது, ஜெர்மனியர். அவரு ரஷ்யர். ஓகே. தமிழையே வந்து தமிழ் பெயர், தன்னுடைய பேரை தமிழ் பெயரா புனை பெயரா மாத்திக்கிட்டு அத வந்து தன்னுடைய இமெயில் ஐடியா மாத்திட்டாரு. ஆமா, அவர் பேர் உண்மையான பேர் நிக்கோலாஸ் பேரு. ஆனா தமிழ் பேரை அவர் வச்சுக்க ஜெயங்கொண்டான்னு வச்சுக்கிட்டாரு. jayangonda@gmail.com. அவர் பேர் நிக்கோலான்னு தான். ஹலோ வணக்கம் நிக்கோலாய் அப்படின்னா, ஐயா ஹூ ஆர் யூ? ஐ ஆம் ஃப்ரம் தமிழ்நாடு, வாட்டர் டேட் மேன் சொன்னேன். அப்புறம் அவர் பேசினேன், 2 நிமிஷம் பேசினேன். என்ன பேச முடியும்? அவருக்கு ரஷ்ய மொழி ரைட்டு, ஆங்கிலம் தாய்மொழி கிடையாது, தமிழும் தாய்மொழி கிடையாது, ரஷ்ய மொழி தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்கிலீஷ் படிச்சுட்டு தமிழ் படிக்கிறது ஏகப்பட்ட குழப்பம் வரும். என்ன அர்த்தம்னே தெரியாது. ஏற்கனவே ரஷ்யால ஒன்றும் கிடையாது. ஆங்கிலத்துல ஒரு சுத்த வேக்காடு, அது ஒரே அளவும் இல்லாத ஆங்கில மொழி, அதை படிச்சுக்கிறீங்க. ஒரே அளவும் இல்லாத ரஷ்ய மொழியும் படிச்சுக்கிறீங்க.
ஓரளவு நம்மள இங்கிலீஷ் மொழி படிச்சுக்கிறீங்க. இந்த ரெண்டு அளவை வச்சுக்கொண்டு தூய்மையான தமிழ் மொழி எப்படி புரிந்து கொள்ள முடியும்? என்னமா தெரிஞ்சுக்கிறீங்க? நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். அப்ப தமிழ் தெரிஞ்சவங்க நம்ம எல்லாம் பாக்கியவான்கள் அப்படிதான் எனக்கு தோணுது. அதான் அதைத்தான் சொல்றேன். பயன்படுத்திக்கணும் இல்லையா? அதைத்தான் நாம என்ன பண்ணோம்னா, அவன் வழியில போய் அவனை போய் கமுத்தோணும்னா ஒரு 5-6 வருஷம் தொடர்ந்து முயற்சி பண்ணணும். நாம போய் ஜெர்மன்ல உட்காந்து வகுப்பு எடுக்கணும். அந்த இலக்குல நான் செயல்படுறேன். நம்ம மாஸ்டர் பிராண்ட் மாஸ்டர் சிப் நாம இவ்வளோ டீடைலிங் இருக்கிற இந்த புக் அரசாங்கம் ஓனா எடுத்து அத ரிலீஸ் பண்ணல. அதே எத்தனை நாள் வைக்கிற நாடு நம்மள ஆள்றவங்க தமிழர் கிடையாது. அது ஒரு மெயின் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்படி இல்ல, அறிவாளிகள் கிடையாது, அவ்வளவுதான். அறிவாளிகள் நமக்கு தேவை. அறிவாளிகளும் ஒழுக்கமுள்ளவர்களும் பண்பாளர்களும் நமக்கு தேவை. அறிவாளிகளும் ஒழுக்கமுள்ளவர்களும் பாவம் செய்யாதவர்களும் தண்டனைக்கு உட்படாதவர்களும் பாவம் செய்தார்களும் தண்டனைக்கு உட்படாதவர்களும் இவங்க தான் நமக்கு தேவை. அரசாங்கத்தினுடைய தண்டனைக்கு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படாதவர்களும் அதிக படித்த இயற்கை சட்டத்தை படித்தவர்களும் நோன்பை பற்றி தெரிஞ்சவங்க, ஒழுக்கத்தை பற்றி தெரிஞ்சவங்க, பண்பை பற்றி தெரிஞ்சவங்க, குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஒரு 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் இடம் இருக்கிறவங்க, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படாதவங்க. என்னது இந்த மாதிரி ஆள்லாம் எங்கயா இருக்காங்க தமிழ்நாட்டுல? வெளியே வரல இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆளுங்க, வெளியே வரல. அதுதான் குலகோல முறை. நம்ம கம்யூனிட்டி வெளிய வர விட மாட்டாங்க, பயந்துட்டு இருப்பாங்க. நம்மளோட இந்த கம்யூனிட்டி வளர வேணா நீ அப்படியே சீக்கிரமா ஹிட் ஆகுங்க. ஏன்னா இதுதான் குடவோல முறை. இந்த குடவோல முறையை கண்டுபிடிச்சவங்க தமிழர்கள் தான். குடவோல முறை இப்ப போற கட்சி சார்பு முறை தான் வச்சு நாசம் பண்றீங்க. உலக நாடுல கட்சி சார்பு முறை, ஒழுக்க முறை கிடையாது. உலகத்துல கட்சி சார்பு முறை வச்சுதான் உலக நாசமா போயிட்டு இருக்குது. ஒழுக்கவான்களை ஒழுக்கவான்களை உலகத்திலே இந்த எலெக்ஷன் கிடையாது. உலகத்துக்கு முதல் உள்ளாட்சி தேர்தலை கண்டுபிடிச்சு சொன்னவனே தமிழன் தான். அதுக்கு பேர் குடவோல முறைன்னு பேரு. இன்னைக்கு குடவோல முறையுடைய கடைசி ஐயப்பன் கோயில் தலைமை பூசாரியை தேர்ந்தெடுப்பாங்க. மேல் சாந்தி பூசாரிம்பாங்க. திருவுளச்சோ இன்னைக்கு ஐயப்பன் கோயில் அந்த ஃபார்முலா வச்சிருக்காங்க. ஐயப்பன் கோயில அந்த ஃபார்முலா மேல் சாந்திம்பாங்க, மேல் சாந்தி பூசாரிம்பாங்க. அந்த பூசாரி தேர்ந்தெடுப்பாங்க. இப்படி திருவுளச்சீட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க. குழந்தைகளை வச்சுதான் எடுப்பாங்க. அந்த எந்த பூசாரி வர 10-15 பூசாரி இருப்பான். எந்த பூசாரி வருவானுங்கிறது ஒரு குடத்துல போட்டுருவாங்க, ஓலையில சுட்டி போட்டுருவாங்க. புடிச்சு போட்டு ஒரு குழந்தை 5 வயசு குழந்தை எடுத்து கையில கொடுக்கும். அது ஒரு பெரியவர் எடுத்து படிப்பாரு. அது என்ன படிக்கிறாரோ அவர் தான் அங்க வர முடியும். 10 பேர் நல்லவர் போட்டியிட்டாலும் ஒரு நல்லவன் 10 நல்லவன் இருப்பான். அதுல ஒரு நல்லவனை இந்த குழந்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கும். யாரு? அந்த குடவோலை அப்படின்ற அந்த முறையில இருந்து அந்த குழந்தை ஒரு சீட் எடுக்கும். 10 பேரோட நல்லவனுடைய பேர் எழுதி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு சீட் எடுக்கும். அந்த எடுத்து கொடுக்கும். அது படிக்கிறவர் யாருன்னு குற்றமில்லாத ஒரு மனிதர் படிப்பார். அவரு அந்த குழந்தை எடுத்து கொடுக்கும். எடுக்கிறது ஒரு குழந்தை, எடுத்து படிக்கிறது ஒருத்தர், தேர்ந்தெடுக்கப்படுறது ஒருத்தர். இது செலவே கிடையாது. என்னது, ஒரு பைசா செலவு கிடையாது. பட் ஆனா இப்ப இருக்கிற அந்த எலெக்ஷன் சிஸ்டம் டோட்டல் ஃபெயிலியர். வெள்ளைக்காரன் கொண்டு வந்ததுங்க. ஐயா, இந்த மாதிரி சிஸ்டம்லாம் நீங்க சொல்ற சிஸ்டத்தெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா உலக நாட்டுல அந்த பண சர்க்குலேஷனு, வாழ்க்கை முறை எல்லாமே மாறிடுமே. பண்ண விட மாட்டாங்கல்ல. அது பண்ண விட போய் சேர வேண்டியதுதான். அதுக்குதான் நாம கிளம்பி இருக்கோம். பண்ண விட மாட்டாங்க. அதுக்குதான் நான் கிளம்பி இருக்கேன். நான் கிளம்பி இருக்கேங்கிறேன். அப்புறம் என்ன பண்ண விட மாட்டேன்? நீங்க எங்க முடிவு பண்ணி தகவல் தொடர்பு சாதனம் இருக்குதுல்ல, பேசுறேன். இப்ப பேசுறேன்ல, எவனுக்கா மண்டையில ஏறுமல்ல. மண்டையில ஏறின காட்டி தானே ஒரு லண்டன்காரனுக்கு இப்படி ஒரு செய்தி இருக்கு. ஆரோக்கியத்தை பத்தி செய்தி கொடுங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் முதல் அடிப்படை. அதுவே தெரியாது இருக்கும் பொழுது அப்புறம் இவனுக்கு எங்க வர போறான்? முதல் நோயற்ற வாழ்வே இயற்கை மருத்துவம் என்னன்னு சொல்லி கொடுங்க. முதல் இயற்கை. இப்போ குடவோலை முறையும் குருகுல கல்வியும் கொண்டு வரக்கான முயற்சின்னு சொல்லியாச்சு. குடவோலை கல்வி அட்டை பேஜ்ல நீங்க கடைசி பக்கத்துல நம்மள சார்ந்த முதல் சமூகமே நம்மள அக்செப்ட் பண்ணாதயா? இது சொல்லலாம். ஆமா, முதல் சமூகமே நம்மள. ஆமா, அப்ப நீங்களே ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்களே ஏத்துக்கிறீங்க. நான் உடல் நலம் பாதிக்கப்பட்டு சுகர் பேஷண்ட்ன்றதுனால நான் உள்ள வந்தேன். என் பாடியவே வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அதே மாதிரி தான் நம்மளோட இலக்கு பேஷண்டா இருக்கிறவங்க தான் நம்மளோட இலக்கு. அவங்களதான் எடுத்துக்கணும். அப்பதான் அவங்க ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்பாங்க.
இப்ப நோய் தான் திங்கிற கூட நோயாளி தானே. 3 வேளை திங்கறீங்களா யாரு நோயாளி தானே நீங்கெல்லாம். உடம்பு சரியில்லாத வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா ஆகுறதை விட உடம்பு நல்லா இருக்கணும்னே வந்தாக்கா இன்னும் சீக்கிரமா அவங்களுக்கு இந்த ஞானம் வந்துடும் ஐயா. அவன் தப்பிச்சிடலாம். பட் ஆனா அந்த அவசரமும் அவசியமும் அவனுக்கு தெரியாது இல்லையா. அதான் புரிய வைக்கிறோம் நம்ம. நோயாளிக்கு மட்டும்தான் அந்த அவசரம் புரிய வைக்கிறன்றதை விட அதற்கான அவசரமும் இப்ப ப்ராப்ளமே அங்கதானே. அதற்கான அவசரமும் அவசியமும் எங்க இருக்கு அப்படின்ற நான் நல்லதா இருக்கேன். கரெக்ட். எல்லாருமே அந்த மாதிரி தான் யோசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ஞானம் இருக்கிறதா அந்த மாதிரி வரும். ஒரு விஷயம் தான், 3 வேளை சாப்பாடு இல்லாம ஒரு மனுஷன் வாழ முடியும்ன்றது மாதிரி ஒரு இது வந்துருச்சுன்னா எந்த பற்றுதலும் ஒற்றுதலும் உறவும் எதுவுமே தேவையில்லைன்ற இடத்துக்கு நகர்ந்துரும். அது நகர்ந்துருச்சுன்னா அப்புறம் சொசைட்டி ஒண்ணு டைப்பே ஆகாது. தப்பு உங்க தத்துவத்தை மாத்துங்க. முதல்ல கவனிங்க. உங்க ரிசல்ட் உடனே தீர்க்க உங்க தீர்ப்பு உடனே எழுதிடுறீங்கன்னா தப்பு. உங்க தீர்ப்பு உடனே எழுதாதீங்க, தப்பு. புரியுதா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கொண்டு கோடி இருக்குது. அத நாராயணன் தெரிஞ்சுக்கிறது கோடி இருக்குது. அதுக்குள்ள முந்திக்காதீங்க. தீர்ப்பு எழுதக்கூடாது. என்னது முதல்ல உங்க மண்டையில இருக்கிறதுல முதல்ல இறக்குங்க. முதல்ல வெற்று மண்டையை மாத்துங்க. என்ன மண்டையை மாத்துறீங்க? அப்பதான் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் போகும். அதாவது இப்பவே நாராயணன் சொல்றத அடிப்படையிலேயே முரணாடா சொல்லக்கூடாது. எப்படின்னா முதல்ல உங்க மண்டையில இருக்கிற கான்செப்ட தூக்கி எறியுங்க. முதல்ல உங்க தத்துவத்தையே தேவங்க. நீங்க இது வரைக்கும் படிச்சதெல்லாம் மறந்துடுங்க. நீங்க படிச்சதெல்லாம் அத மறங்க முதல்ல. அதை விட்டு புது இப்பதான் ஒத்துக்கணும். நான் படிச்சதெல்லாம் தப்புன்னு எப்ப சொல்றீங்களோ அப்பதான் கரெக்ட். நீங்க படிச்சது கேட்டது எல்லாமே தப்பு. ஏன்னா உடலே போயிடுச்சு. என்னது உடலே விட்டு இருந்தா போயிருப்பீங்க. மென்டல் அவுட் ஆகி ஊர் சுத்தணும். என்னது இந்த தர்காவுக்கு போற எல்லாருமே அப்படிதாங்க இருக்கும். எல்லாருமே அப்படிதானே இருக்கும். நம்மளோட தமிழர் ஐயா, நம்ம தமிழர் பண்பாடை வந்து வருமுன் காப்போம் தான் இல்லையா? வருமுன் காப்போம். வருமுன்னர் யாருதான் சத்தம் பயங்கரமா கேட்டிருக்குது? யாருது அது பேசுறதுனால அப்படி வருதுங்கய்யா. ரைட் பேசிட்டே இருக்கும் இல்லையா? ரைட் சரி பரவாயில்ல. அதாவது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் வள்ளுவர் எழுதியிருப்பாரு. வருமுன்னர் காக்கவில்லை என்று சொன்னால் வைக்கோல் போல தீ பிடிச்சிருச்சுன்னா அணைக்கவே முடியாது. புரியுதா? ஃபயர் சர்வீஸ் வர்றதுல சாம்பல் சுட்டு இப்படிங்கிறதுல நெருப்பு புரிஞ்சு அழிஞ்சிரும். இப்படிங்கிற வைக்கோல் தீ வச்சு பாருங்க. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இடையில கேப் இருக்கும், காற்றோட்டம் இருக்கும், சும்மா சர்ன்னு பிடிச்சிட்டு போயிரு. என்னது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான். சரியா? அப்ப 11ஆம் பாடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கேட்டீங்கன்னா, நன்கு சுத்தமான படல். இப்ப நன்கு சுத்தமான உடல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணீரை மருந்தாக அருந்தி அந்த அசிடிட்டி, அவங்க இவர் கேட்டார்ல அசிடிட்டி வந்துருமோ அப்படின்னு. அப்ப அசிடிட்டி எங்க வருது? உணவை தின்னால அசிடிட்டி வருதுங்கிறான். உணவு தின்னாலே அசிடிட்டி வந்துடும். உணவு தின்னாவே அசிடிட்டி வந்து இது யாரையும் புரிஞ்சுக்கல. சரி, உணவுக்கு பதிலாக தண்ணீர் இருந்தலங்கிற எண்ணம் உலகத்துல யாருக்குமே கிடையாது. உணவுக்கு பதிலாக தண்ணீரை அருந்த வேண்டும். பசி வந்தால் தண்ணீரை அருந்தோணுங்கிற பொது அறிவே உலகத்துல யாருக்கும் இல்லை. ஜெனரல் நாலேஜே கிடையாது. என்னது ஜெனரல் நாலேஜ் இல்ல. யாருக்கு இல்ல உலகத்துல? உலகத்துல உணவுன்ற யாருக்குமே ஜெனரல் நாலேஜ் கிடையாது. என்னது உலகத்துல உணவு சாப்பிடுறோம் அந்த 3 வேளையுமே வந்து சில இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, மலேசியா எல்லாம் பாத்தீங்கன்னா காலை எழுந்தவனே சோறு, நாசி லமான்னு சொல்லுவாங்க. காலையில எழுந்தவனே சோறு தான் சாப்பிடுவாங்க. எழுந்த உடனே இருக்கட்டும். அதுதான் நாம தப்பிக்கிற வழி. அங்கதான் அந்த முட்டாளுக்கு நம்ம தப்பிக்கிறது. நானும் உங்களை மாதிரி இருந்தவன் தான். நானும் உங்களை மாதிரி இருந்தவன் தான். பிறக்கிறப்ப யார் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் பழக்க வழக்கங்கள். இதுல இருந்து காலையில திங்கிறது, காப்பி குடிக்கிறது, டீ திங்கிறது, காலையிலேயே ஐஸ்கிரீம் திங்கிறது, காலையிலேயே கேக்க திங்கிறது, இதெல்லாம் புதுசா வர்றது. புரியுதா? இந்த சோத்தை திங்கிறதெல்லாம் வந்து பலாயிரம் இருக்கு. காலையில எந்திரிச்சு நாத்தம் பிடிச்ச பல்லு கூட இதெல்லாம் அசுத்தம் பண்ணிட்டே இருக்கு. இதெல்லாம் பன்னிக்குட்டி பண்ற வேலை. புரியுதா? அதேதான் நாமளும் நம்ம பண்ணிக்கிட்டு பாடி வந்து அசிடிக்கா மாறிடுது. அதனால நம்ம தண்ணி அருந்தும் போது pH லெவல் நார்மலாகி மாறி நார்மல் அழுதல் இருந்து அது
அசிட்டிட்டியும் இல்லாம அல்கலினும் இல்லாம நியூட்ரலா மாறணும். அந்த அல்கலின் கூட சொல்லக்கூடாது, ஆசிட்டின்னு சொல்லக்கூடாது, அல்கலின்னு சொல்லக்கூடாது, நியூட்ரலாக மாறுகிறது. என்னது? எல்லாருக்குமே அசிடிக்கா தான் மாறி இருக்குங்க. இப்ப எல்லாருக்குமே அசிடிக்கா தான் இருக்கு இல்லையா? அது நியூட்ரல் பண்ணு. அது நியூட்ரல் பண்ணணும்னு என்ன, அந்த அல்கலினும் போகக்கூடாது, நியூட்ரலும் அல்கலினும் போகக்கூடாது, அசிட்டிட்டியும் போகக்கூடாது. அப்போ நியூட்ரல்ங்கிறதாங்க இங்க விஷயமே. இப்ப 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 கனெக்ட் பண்ணுங்க. இந்த 5ஆம் பாடத்தையும் நீங்க 11ஆம் பாடத்தை கனெக்ட் யார் பேசுறீங்க? 5ஆம் பாடத்தையும் 11ஆம் பாடத்தையும் படிச்சு இணைச்சு பேசுங்க பார்க்கலாம். சுருக்கமா சொல்லுங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க? 5ஆம் பாடத்தையும் 11ஆம் பாடத்தையும் படிச்சு என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க. கேசவன் இருக்கிறீங்களா? கேசவன் எங்க மூஞ்சிவே காண? 5ஆம் பாடத்தையும் அதுக்குள்ள எங்கேயே போயிட்டீங்களா? 5ஆம் பாடத்தையும் கவனிங்க. 5ஆம் பாடத்தையும் 11ஆம் பாடத்தையும் படிச்சு என்ன சுருக்கமா சொல்ல போறீங்க? மணி 7:02 ஆச்சு, 7:05 ஆச்சு, 7:03 ஆச்சு. இப்போ பாடி வந்து வைட்டல் கண்டிஷன்ல இருக்கும்போது நம்மளுக்கு தண்ணி மட்டும், நீர் மட்டுமே உணவா இருக்க முடியும். அந்த கண்டிஷன்ல வந்து நம்மளுக்கு வந்து நம்ம முதல் உயிரினமான தாவரம் மாதிரி நம்ம ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா நைட்ரஜன் வந்து நமக்கு புரோட்டீனா மாறிடுது. அதுக்கு சுருக்கமான வரலாறு எப்படி, அதுக்கு உடம்பு எப்படி தயார், சுருக்கமா சொல்லுங்க. உடம்பு எப்படி தயார் பண்றது சொல்லுங்க. உடம்பு எப்படி தயார் பண்றது? உடம்ப தயார் பண்றது படிப்படியே வரணும். நம்ம அசைவத்திலிருந்து சைவத்துக்கு, இதுல இருக்கிற கரெக்ட் சொல்லுங்க. ரைட். அப்புறம் அதுக்கப்புறம் இல்ல வெங்கடேசன் சொல்ற என்ன சொல்றாரு? வெங்கடேசன் 11 என்ன சொல்றாரு? அதாவது க்ளீன் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா க்ளீன் பண்ணணும் நேரடியா. அதெல்லாம் புரியுது, எல்லாம் புரியுது, அதெல்லாம் புரியுது. 11ஆவது பாடத்துல அதுதான் ஃபைனல். இது எதுவுமே பேச தேவையில்லை. என்னது? தண்ணியும் வந்த காய்கறி வச்சுக்கணும். இது மாதிரி எதுவுமே நீங்க பேசாதீங்க. நீங்க ஒரு ஆசிரியரா வருகின்ற பொழுது அந்த குழந்தை மாதிரி பேசலாமே தவிர எங்கிட்ட நீங்க பேசும் பொழுது இதுதான் விஷயமே. நேரடியே தண்ணீரை மருந்தாக அருந்தி காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்தினா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இதுல என்ன இருக்குது? மற்றதுல ஜோடனை. என்னது? அழகுபடுத்துறது, ஒழுங்குபடுத்துறது, அழகுபடுத்துறது, இதெல்லாம் ஜோடனை. இப்ப இந்த விஷயமே என்ன சொல்லிட்டாருன்னா, நன்கு சுத்தமானதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்ப வந்து இந்த அசைவம் சைவங்க பேச்சே கிடையாது. நேரடியே தண்ணீர் அறிஞ்சு காய்கறி சாப்பிட்டா சரியா போச்சு. நேத்து வரைக்கும் நீங்க பிரியாணி தின்னு இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. நேத்து வரைக்கும் நீங்க இறைச்சியே தின்னு இருக்கலாம். என்னது? இப்ப காலையில தொடங்கினா நீர் முடக்கத்துல இருந்தா கூட நம்ம திடீர்னு சாப்பிட்டா அதையும் இதயம் சுத்தப்பட தெரிஞ்சு வச்சுக்கணும். அதைத்தான் சொல். நீரு போனாவே கழிவு எடுத்துருவேன். நீருக்கு அசைவம் பண்ண சைவம் பண்ண ஏன் பிஜி நீருக்கு அசைவம் பண்ண சைவம் பண்ண அதெல்லாம் கிடையாது. என்னது? பட் ஆனா இப்ப நம்ம இல்லைங்க, பட் நம்ம நீர் மருத்துவத்திலேயே நீர் இதுலயே இருந்துட்டு திடீர்னு அசைவம் சாப்பிட்டா அது பாய்சனா உடம்பு மாறிடும் இல்லையா? பாய்சனா கன்சிடர் ஆகும். யாரும் அப்ப புத்தரையா எல்லாரும் சாவாங்க. இப்ப பாடி அக்செப்ட் பண்ணாது இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து சைவ உணவுல இருந்துட்டு இப்ப நீர் பயிற்சி எடுத்துட்டே இருக்கேன் நானு. இப்ப திடீர்னு நான் அசைவம் சாப்பிட்டேன்னா என்ன ஆகும்? எனக்கு என்ன ஆகும்? உனக்கு என்ன உடம்பு மறுக்கும்ன்றது என்னது? அது வந்து சிம்டம்ஸ் காட்டும். உடம்பு மறுக்குங்கிறது உடம்பு மறுக்குன்றது திணிச்சா எல்லாம் ஆகி டிசென்ட்ரியாக எல்லாம் வெளியேற்ற பார்க்க முடியலன்னு கொண்டுரும். வெளியேற்ற பார்க்க இல்லைன்னு முடியல. சிறந்த எக்ஸாம்பிள் இப்போ புத்தர் இல்லையா? இப்ப அவர் உடம்ப வந்து சைவமா வச்சிருந்து நல்லா பக்குவமா இருந்தாரு. இப்ப திடீர்னு அந்த பன்னிக்கறி சாப்பிட்டதுனால போயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆமா, அதே அவர் என்ன பெரிய உலகத்துல பெரிய பிரபஞ்ச ஞானியா? அதெல்லாம் தப்பு பண்ண தண்டனை உண்டு, அதோட நிறுத்திக்கணும். நீ எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தா நீ இருந்துட்டு போ. நீ யாருக்கு வேணா தலைவனா இரு. நீ தப்பு பண்ண போட்டு எரிஞ்சிருவேன். எலக்ட்ரிசிட்டியில் கை வச்சு நம்ம அவனை எவன இருந்தாலும் கொண்டு போடுவேன். என்னது? ஆமா, எலக்ட்ரிசிட்டியில் ஹை வோல்டேஜ்ல கை வச்சு என்ன பண்ணுவேன்? இல்ல, எலக்ட்ரிசிட்டி கை வச்சாலும் யாரா இருந்தாலும் அதை கொண்டு போட்டுருவேன். அதுக்குதான் விட இதுதான். எலக்ட்ரிசிட்டி மாவனை கையில ரயில்ல போற கூட ஹை வோல்டேஜ் கை வச்ச பஸ் விட்டுச்சு செதறிடுவேன் நீ. என்னது? அதுதான் நேச்சுரலா. அது நேச்சுரலா. நீ யோகியா மாற மனிதன் உருவாக்க ஐயா எல்லாமே இந்த அடிப்படைய புரிஞ்சாததுனாலதான் எல்லாமே பிரச்சனையே. இப்ப என்னன்னா ஒரு ஒரு ஃபாரின் ரைட்டர் தான் எழுதியிருக்காரு. அது பாருங்க, மனம் கொண்டு தகர்க்க வேண்டியவற்றை பற்களால் கடித்து நொறுக்குகிறார்கள்னு எழுதி வச்சிருக்காரு.
அருமை அருமை. மனசால இதெல்லாம் கட்டுப்படுத்தி பண்றதெல்லாம் பல்லுல கடிச்சு தின்னு தீத்து போடுறாங்க. ஆ ஆ ஆ ஆ. நீங்க மனசுல தான் நம்ம ஒண்ணு இது செஞ்சாகணும், பல்லுல இல்ல ம் ம் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, ம். உடல் தாக்கு பிடிக்கிறது கொஞ்சம் போதும், ஆ குறைவாக நீங்கள் கொடுத்தால் அது நிறைய திருப்பி தருகிறது, நிறைய அடடடடா. கொடுத்தால் அது குறைவாக தான் திருப்பி தருங்கிறார். அல்கைல் நெய்மின்னு ஃபாரின் ரைட்டர். அற்புதம் அற்புதம் அற்புதம். அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டா. திருக்குறள் அதுக்கு திருக்குறள் என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அழகா திருக்குறள் பதில் சொல்லுவார். அது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு உண்மை, ஒரு நன்மை தெரியுதுன்னு வச்சுங்க. ஒரு நன்மை, அதாவது ஒரு நன்மை நமக்கு தெரியுது. ஒரு 100 ரூபாய் வர்றதுன்னு, 100 ரூபாய் வரத்துன்னு வச்சுக்கங்களேன். நமக்கு நிரந்தரமா ஒரு 100 ரூபாய் வரத்து இருக்கு. என்னது? நிரந்தரமா 100 ரூபா வரத்து இருக்கு. 100 ரூபா. நிரந்தரம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு மேல என்ன பண்ணாலும் உருண்டு பிறண்டாலும் இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா, அந்த 100 ஆம். ரூபாய், அந்த 100 ரூபாய் வர்றதற்காக குறைந்த செலவு எப்படின்னு கேட்கிறாரு. அந்த 100 ரூபாய் நிரந்தரம், 100 ரூபாய் ஆமா. அந்த 100 ரூபாய் நிரந்தரம். 100 ரூபாய் பிறப்பதற்கு குறைந்த முயற்சி, எந்த அளவுக்கு குறைந்த செலவு பண்ணி இந்த 100 ரூபாய் பெறீங்கன்னு, இந்த 100 ரூபாய் பெறுகின்றீங்கன்னு பாருங்கிறாரு. எந்த அளவுக்கு குறைந்த முயற்சியில் அந்த 100 ரூபாய் பெறது. என்னது? நிறைய வருது. 100 ரூபாங்கிறது உறுதி, 100 ரூபாங்கிறது உறுதியாகி போச்சு. ஆனால் குறைந்த செலவு பண்ணி இந்த 100 ரூபாய் பெறறதுக்கு முயற்சி பண்ணுங்கிறாரு. 100 ரூபாய்ங்கிறது உறுதி. என்னது? அது உறுதிதான். அப்ப நான் இப்படி சொல்லலாமா? அதாவது 10 ரூபாய் செலவு பண்ணி நான் வந்து 50 ரூபாய் செலவு பண்ணி 100 ரூபாய் எதிர்பார்க்கிறேன். நான் சிலர் என்ன பண்றாரு, 70 ரூபாய் செலவு பண்ணி 100 ரூபாய் பாக்குறாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா? 1 ரூபாய் செலவு பண்ணி 100 ரூபாய் எதிர்பார்க்கிறேன். சில பேர் 100 ரூபாய் செலவு பண்ணி 100 ரூபா வரும்னு பாக்குறான். அது பிளஸ் மைனஸ் போச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது அங்கதான் நான் வர்றேன், இங்கதான் நான் வர்றேன். வள்ளுவர் சொல்றதுதான் சொல்றாரு. நீ 1 ரூபாய் செலவு பண்ணி 100 ரூபாய் வர்றது உறுதிப்படுத்துங்கிறாரு. சில பேர் 50 ரூபாய் செலவு பண்ணி 100 ரூபாய்ங்கிறது கன்ஃபார்ம், எல்லாத்துக்கும் 100 ரூபாங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. எல்லாத்துக்கும் 100 ரூபாங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. நான் என்ன பண்றேன், குறைந்த உழைப்பில் 100 ரூபாய் பெறேன். நீங்க என்ன பண்றீங்க, 70 ரூபாய்க்கு இணையான உழைப்பு பண்ணி 100 ரூபாய் பெறீங்க. நான் என்ன பண்றேன் தெரியுமா, வெறும் சைபிள் இருந்து 1 ரூபாய் வாங்குறேன். எல்லாம் அப்ப நான் விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு லாபம் கிடைச்சிருச்சு. விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டேன் நான். என்னது? ஆகாறு அளவெட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலக்கடை. அதாவது அவுட் ஃப்ளோ மஸ்ட் நாட் பி எக்ஸஸ். அவுட் ஃப்ளோ மஸ்ட் நாட் பி எக்ஸஸ், நோ மேட்டர் ஹவு ஸ்மால் இன்கம் இஸ். இதுக்கு என்ன பதில்? அவுட் ஃப்ளோ மஸ்ட் நாட் பி எக்ஸஸ். அவுட் ஃப்ளோ மஸ்ட் நாட் பி எக்ஸஸ், no matter how small income is. No matter how small income is. Outflow must not be excess. என்னங்க? அதாவது வெளியில நம்ம செலவு பண்றது அதிகமா இருக்க கூடாது, ஈவனா வருமானம் கம்மியா இருந்தா கூட. வருமானம் கம்மியா இருந்தா கூட செலவு அதிகமா இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. புரியுதா? அப்ப வருமானம் என்பது நமக்கு லிமிட்டட். வரும் வழி குறைச்சா இருந்தாலும் போகும் வழி பெருசா இருக்கக்கூடாது. என்ன சவுண்டே இல்ல காண? உங்களுக்கு சவுண்ட் இல்ல? யாருது? திருலோக சந்திர சவுண்டே வரல. வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு இருக்க கூடாதுன்றாங்க. அப்ப எனக்கு வந்து 100 ரூபாய் வருமானம் தெரிஞ்சு போச்சு. நான் இப்ப சொல்றாங்களே இன்புட்டை விட அவுட், அதே சொல்றாங்கன்னா அவுட்புட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, இன்புட்டை குறையடா அப்படிங்கிறேன். இது வந்து இன்ஜினியரிங் கால்குலேஷன். இன்ஜினியரிங் படிச்சா உங்களுக்கு தெரியும். அவுட்புட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவுட்புட் 100 வாட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அவுட்புட் 100 வாட்ஸ் தெரிஞ்சா நீ 30 வாட்ஸ் கொடுத்து 100 வாட்ஸ் வெளியே எடுக்கிறது விஞ்ஞானம். என்னது? சரி, எடுக்கணும். எதுக்கு ஸ்டெப் அப் பண்றது? இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டெப் அப்ப எங்க நான் இதைத்தான் நான் யோசிச்சேன். நான் இதை யோசிச்சுதான் என்ன பண்ணேன், இது நேரடியா 30 வாட்ஸ் இருந்து 70 வாட்ஸ் எடுக்க முடியாது. நான் 30 வாட்ஸ் என்ன பண்ணேன்னா வேற எவல்யூஷன் கொடுக்குறேன். என்னது? வேற எவல்யூஷன் சேஞ்சஸே பண்ணிடுறேன். நான் வேற எவல்யூஷன் கொடுத்து வேற எவல்யூஷன் எடுக்கிறப்ப அந்த 100 வந்துருச்சு. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடாடாடா, இது டைமென்ஷனவே மாத்தணும். என்ன பண்ணணும் அதுக்கு? ஸ்டெப் அப் என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ண கேட்டீங்கன்னா, அந்த மெக்கானிசம் சிஸ்டத்தை உடைச்ச முதல்ல வந்து நமக்கு ஒரு 3000 வாட்ஸ் வெளியே வரணும்னு அது புரிஞ்சுக்கிட்டேன். நாம கொடுக்கறது நாம 3000 வாட்ஸ்னா 3 HP கரண்ட், 3 kV 3000 வாட்ஸ். நான் என்ன பண்ணேன், 1 kV பவர் உள்ள வச்சிருக்கேன். 1 kV பவர் வச்சுக்கிட்டு 3 kV பவர் வெளியே கொண்டு வந்து காமிச்சேன். கொடுக்கறது 1 kV, வெளியே வந்தது 3 kV. நான் என்ன பண்ணது தெரியுமா,
அந்த இன்ஜினியரிங் டிசைன் இருக்குது பாத்தீங்களா, அந்த மெக்கானிக்கல் ஃப்ளைவீல்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளைவீல் கான்செப்டை முதல்ல உடைச்சேன். ஃப்ளைவீல்லாம் இப்படித்தான் இருக்கணுங்கிற அடிப்படை தப்பு. ஃப்ளைவீல் வட்டமா இருக்கலாங்கிற முடிவு பண்ணிட்டேன். ஃப்ளைவீல் கூட ஒரு வட்டமா இருக்கு, அது வந்து ஃபிளக்சுவேஷனை கரெக்ட் பண்ணி கொடுக்கணும், ஏற்ற இறக்கத்தை கரெக்ட் பண்ணி கொடுத்து அந்த ஸ்ட்ரோக் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்ஜின் வந்து ஸ்ட்ரோக் அடிச்சுட்டே இருக்கும். 4 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் இருக்கு, 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். எல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எல்லாத்துக்கும் தெரியும். 4 ஸ்ட்ரோக் இருக்கும், 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் இருக்கும். இந்த ஒண்ணுதான் பவர், மற்றதெல்லாம் சும்மா. ஒண்ணுதான் பவர் ஸ்ட்ரோக்கு, மற்றதெல்லாம் ஒண்ணு காற்று வெளியே போறது, எக்ஸார்சைஸ் பண்றதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும். இந்த அதிர்ச்சியை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்து ஒரே ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் ஃப்ளைவீல் பயன்படுத்தினானே தவிர வேற எந்த காரணமும் இல்லை. நான் என்ன பண்ண தெரியுமா, இதை அப்படியே புடிச்சுக்கிட்டு நடுவுல என்ன பண்ண, நடுவுல கெட்டியாக ஒரு பொருளை கொடுத்துட்டு மேல வர ஒரு சன்னமா வடிவமைச்சேன். நான் ஃப்ளைவீலே உடைச்சேன். ஃப்ளைவீல் வட்டமா வச்சுக்கிட்டு ஃப்ளைவீல் பத்தி ஏகம் கனமா இருக்கும். அது அந்த தப்பு அப்படி இருக்கக்கூடாது. ஃப்ளைவீல் ஒரு சட்ட மாதிரி. நான் என்ன பண்ண தெரியுமா, இந்த ஃப்ளைவீல் திக்னஸ் அதிகப்படுத்தி, திக்னஸ் எங்க தெரியும் அதிகப்படுத்தின, சென்ட்ரல்ல மட்டும் திக்னஸ் அதிகப்படுத்தணும். பயங்கரமா சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா 20 கிலோ இருக்கும், மேல வர 1 கிலோவா இருக்கும். எப்படி இருக்கும்? எலிப்டிக்கல் மாதிரி வரும், எலிப்டிக்கல் ஷேப் மாதிரி வரும். கூம்பு வடிவத்துல வரும். எப்படி? இப்படி கூம்பு வடிவத்துல வரும். இந்த வடிவத்துல கூம்பு வடிவத்துல வரும். பிளைனா பிளேட் என்பது வேறு. நான் சொல்றது எப்படின்னா, நடுவுல கனமாகவும் ஓரமா போக சன்னமாகவும் இருக்கும். இது நடுவுல கனம். ஒரு பலகாரத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நடுவுல கனமா இருக்கும், ஓரத்துல சன்னமா இருக்கும். ஒரு பலகாரத்தை சொல்லுங்க பார்க்கலாம். பூரி அப்படித்தான். இட்லி அதை விட இட்லி நடுவுல கனமா இருக்கும், அப்படியே சண்டை பூமியெல்லாம் வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்குது அந்த இறுக்கத்துல. வெளியில வந்து சரி ரைட் ஓகே. இந்த நடுவுல வந்து சென்ட்ரி ஃபெட்டலா இருக்கும், ஓரத்துல சென்ட்ரி ஃபீகலா இருக்கும். நடுவுல சென்ட்ரி ஃபெட்டலா இருக்கும், ஓரத்துல சென்ட்ரி ஃபீகலா இருக்கும். என்னது உள்ளதான் இப்ப புரிஞ்சு போச்சா? அப்ப என்ன அந்த அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எவல்யூஷன் சேஞ்சஸே கொடுத்தேன் நான். அதாவது இன்புட் வந்து என்ன, இன்புட் 1 kV கொடுத்து ஃப்ளைவீல் மெக்கானிசம் மாத்தினேன். ஃப்ளைவீல் மெக்கானிசம் மாத்த இது வரைக்கும் ஃப்ளைவீல் யாரும் உலகத்துல அப்படி வடிவச்சிருக்கவே முடியாது. இது வரைக்கும் எவனும் வடிவச்சிருக்க முடியாது. என்னது? அதுதாங்க அறிவு. அதுதான் ஐயா வெங்கடேஷ் ஐயா இப்போ அவர்கிட்ட இருந்து உங்ககிட்ட வந்ததெல்லாம் என்னன்னா, இந்த உடல் தத்துவத்தை வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காங்க. அத மற்றவங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. அதாவது உடலுக்கு கொஞ்சோண்டு கொடுத்தா போதும், அது நிறையாவே திருப்பி தருதுங்கிற ஒரு தத்துவம் இந்த உடல்ல இருக்குது. இவன் நிறைய கொடுத்து கொஞ்சோடு திருப்பி வாங்குறதுக்கு தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவரு அல்கைமி அதான மிகைல் நைமி அததான் சொல்றாரு. இன்னொரு வரி சொல்றாருயா, இன்னொரு வரி என்ன சொல்றாருன்னா, இயல்பாவே உன் வயிறுக்கும் சமையலருக்கும் வெளியில உள்ளவற்றால் தான் உன் உடலை வளருதுயா அப்படிங்கிறார். சமையலறைக்கும் வயிற்றுக்கும் வெளியே உள்ளத்தை வச்சு இந்த உடல் வளருது தெரியுமாங்கிறாரு. இதுதான் 30 வருஷத்துக்கு முன்னாடி சமையல் கட்டு இருந்து வெளியே வந்துட்டேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சமையல் கட்டு இருந்து வெளியே வந்துட்டேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே? அப்ப அதான் வயிறு, அதாவது இப்ப நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதத்தில் ஆயிருக்கு இல்லையா, வெளியில இருக்கிறது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. சோ நம்மளுக்கு வந்து எல்லாமே 20% தேவை. 20% அப்படி பார்க்கும்போது உணவு வந்து 20% தான் தேவையே. அப்ப நீர் 20% தேவை, காத்து 20% தேவை. இதெல்லாம் பொய் கணக்கு, இதெல்லாம் ஒரு பொய் கணக்கு. இதெல்லாம் இந்த பொய் எத்தனை வேஸ்ட். இதெல்லாம் நீங்க படிச்சதுல தண்டம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடு கம்மியா எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம திருப்பி பாடி அவுட் அதிகமா கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதுதான் கணக்குன்றாங்க. கொடுக்குது அது இயற்கை. அதுக்கு தான் சொல்றேன். அப்ப இந்த அளவுக்கு குறைக்கிறீங்களா? மேக்சிமம் லெஸ் எவ்வளவு? மேக்சிமம் லெஸ் யாருங்க சொல்லுங்க? மேக்சிமம் லெஸ் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணியும் கூட இது பண்ணலாம். எனர்ஜி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 100 ரூபாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது. 100 ரூபாய்ங்கிறது கன்ஃபார்ம். என்னது 100 ரூபாய்ங்கிறது அவுட்புட் எனர்ஜி 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய்ங்கிறது மேக்சிமம் 100% கிடைக்குது நமக்கு. 100% பெறுவதற்கு நீ இன்புட் குறைச்சிக்கிட்டே போறீங்க. இன்புட் எவ்வளவு வேணாலும் குறைக்கலாம். இன்புட் மோர் ஆர் லெஸ் அன்னோன், அதாவது மோர் ஆர் லெஸ் இஸ் அன்னோன் சொல்லுவாங்க. அன்னோன்னு தெரியாது. மோர் ஆர் லெஸ், மினிமைஸ்டு ஆர் மேக்சிமைஸ்டு. மினிமைஸ்டு என்னன்னு தெரியாது, மேக்சிமைஸ்டு என்னன்னு தெரியாது.
இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி, அதுதான் நான் சொல்றேன். ஒரு அன்டிஃபைன்டுமாங்க. அன்டிஃபைன்டு. அப்படி நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஃப்ளைவீல் என்ன பண்ண தெரியுமா, நடுவுல திக்னஸ் போட்டுட்டு ஓரத்துல சன்னம் பண்றேன். அப்ப திக்னஸ் போடும்போது டார்க் அதிகமாகுது, ஓரம் போடுறப்ப ஸ்பீடு அதிகமா. அப்ப டார்க்கும் ஸ்பீடு ஒரே நேரத்துல கன்ஃபார்ம் ஆகுது. ஒரு மோட்டார் வந்து ஒன்னே ஒன்று சுத்திட்டு தான் இருக்கு. சென்ட்ரிஃபியூகல் மோட்டார் தான் உலகத்துல இருக்குது. சென்ட்ரிஃபெட்டல் மோட்டார் உலகத்துல கிடையவே கிடையாது. என்னது? சென்ட்ரிஃபியூகல் பம்ப் தான் எல்லாம். எனக்கு நீங்க சொல்றது இருங்கயா, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குது, மண்டையில கேக்குது. ஆனா ப்ராசஸ் பண்ற அளவுக்கு மைண்ட் அதான் பிரச்சனையா. இப்ப இன்ஜினியர் பேசிட்டு இருக்கிறேன். இல்லடா இன்ஜினியர் பேசிட்டு இருக்கிறேன். நான் வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்ப் தான் இருக்குது, தவிர சென்ட்ரிஃபெட்டல் கிடையாது. சென்ட்ரிஃபியூகல் என்னது? ஆமா, ஃபோர்ஸ் வந்து அவே ஃப்ரம் ஆக்சிஸா போகும் சென்ட்ரிஃபியூகல்ல. சென்ட்ரிபெட்டல் வந்து டுவர்ட்ஸ் ஆக்சிஸ் வரும், டுவர்ட்ஸ் சென்டர். இப்ப நான் என்ன பண்றேன், ரெண்டையும் ஒண்ணா கொண்டு வரேன், ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டேன், ரெண்டையும் ஒண்ணா சேர்ற மிஷின் நான் டிசைன் பண்ணேன். அதனாலதான் இன்புட்டோட அவுட்புட் அதிகமா வந்துருச்சு. இது புரியுது. அப்ப இன்புட், அப்ப நீங்க வந்து கான்வெக்ஸ் லென்ஸையும் கான்கேவ் லென்ஸையும் ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து எடுத்துட்டு வர மாதிரி. இது ஒன்லி கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் மட்டும் தான். இல்ல இது கான்கேவ் ரெண்டு வரும். கான்கேவ் வந்து சென்டர்ல தின்னா இருக்கும், வெளியே அப்ரோடா இருக்கும். கான்வெக்ஸ் வந்து சென்டர்ல தின்னா இருக்கும், திக்கா இருக்கும், வெளியே வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் ஆப்போசிட் சைடுல வச்சு அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க சொல்றது அதேதான், ரெண்டே கலந்ததுதான். இது இந்த நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்க. அவசரப்படாத. உங்களுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் தான் இருக்கும். இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? இப்போ இட்லி ஷேப்ல வச்சுட்டேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்க. நீங்க கான்வெக்ஸ் கான்கேவ் இதெல்லாம் இருக்கட்டும். அதாவது விலகு விசை ஈர்ப்பு விசை எப்படி ரெண்டு ஒன்னா கொண்டு வருவீங்க சொல்லுங்க. விலகு விசையும் ஈர்ப்பு விசையும் ரெண்டா எப்படி உள்ள கொண்டு வரீங்க? நான் கேட்கறது நீங்க படிக்காத சயின்ஸ், நான் படிச்ச சயின்ஸ், நான் செஞ்சு பார்த்து சக்சஸ் பண்ண சயின்ஸ், புரியுதா? அப்ப ஈர்ப்பு விசை வந்து மையத்து நோக்கி வரணும், விலகு விசை வந்து மையத்துட்டு விலகணும், புரியுதா? ஈர்ப்பு விசை வந்து மையத்து நோக்கி வரணும், விலகு விசை வந்து மையத்துட்டு வெளியே போகணும். நான் ரெண்டையும் உள்ள கம்பைன் பண்ணணும்னா ரெண்டையும் உள்ள கொண்டு வரணும். அதாவது ஈர்ப்பு விசையும் வேணும், விலகு விசையும் வேணும், எனக்கு டார்க்கும் வேணும், ஸ்பீடும் வேணும். உலகத்துல உன்ன டார்க் பேசினா ஸ்பீடை பேச முடியாது, ஸ்பீடை பேசினா டார்க் பேச முடியாது, புரியுதா? டார்க்னா முறுக்கு விசை, ஸ்பீடுன்னு வேகம்னு பேரு. ஸ்பீடை பத்தி பேசினா டார்க் பத்தி பேசக்கூடாது, டார்க்கை பத்தி பேசினா ஸ்பீடு. இதுதான் வந்து கிளாசிக்கல் பிசிக்ஸ், புரியுதா? இல்லது கிளாசிக்கல் பிசிக்ஸ் ஒன்றுக்கு தெண்டம், உலகத்துல கடைந்தடிச்ச ஒரு ஒண்ணுக்கு உதவாதது இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ். நான் என்ன பண்ண தெரியுமா, டார்க்கும் வேணும், ஸ்பீடும் வேணும். என்னது? ரெண்டு வேணும்னா வடிவத்தை மாத்தணும். அப்ப என்ன பண்ணோம்னா, நடுவுல டார்க் இருக்கும், ஓரத்துல ஸ்பீடு இருக்கும். நடுவுல டார்க் இருக்கும். அப்ப நடுவுல டார்க் வேணும்னா கனமா போடணும். கனம் தான் நடுவுல நோக்கி இழுக்கும். எப்ப டென்சிட்டி அதிகமாகுதோ அது மையத்தை நோக்கி நகரும். நீங்க டென்சிட்டி இருக்கிறதெல்லாம் கீழே போயிடும், டென்சிட்டி இருக்கிறதெல்லாம் கீழே போயிடும். வெயிட்லெஸ்ல மேல, வெயிட் உள்ளதெல்லாம் கீழே போயிடும், வெயிட் இல்லாததெல்லாம் மேல வந்துடும். அப்ப வெயிட்ல அப்ப என்ன பண்ணீங்க, பிளேட் என்ன பண்றீங்களா, பிளேட் என்ன பண்றீங்க, அந்த ஒரு நான் வந்து 400 கிலோ பிளேட் எடுத்தேன். எத்தனை கிலோ? 400 கிலோ பிளேட்ல நடுவுல மட்டும் 300 கிலோ, மேல வர 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 100 கிலோ. எப்படி? மொத்த எடையும் 400 கிலோ தான், மொத்த எடையும் 400 கிலோ தான். ஆனா நடுவுல திக்னஸ் மட்டும் 300 கிலோ. அப்படியே 4 இன்ச்சு இருந்து 4 இன்ச்சு வர 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 கடைசியில 1 இன்ச்சா கொண்டு வந்துட்டேன். நடுவுல 4 இன்ச்சு, மேல வர 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 1 இன்ச்சு. அது எப்படி தெரியுமா? அந்த மேல வர்றது வந்து சென்ட்ரிஃபியூகல், நடுவுல கனமா இருக்கு சென்ட்ரிஃபெட்டல். என்னது? இப்ப புரியுதா? அப்ப நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பிளாட்டா ஒரு கண்ணாடி இருந்து வச்சுங்க, பிளாட் கண்ணாடி இருந்தா அந்த சென்ட்ரிஃபியூகல், அது வெளிச்சத்தை ஊடுருவி வெளியே போயிடும், புரியுதா? குண்டா ஒரு கண்ணாடி இருந்தா சென்ட்ரிஃபெட்டல் மட்டும் தான் வேலை செய்யும். குண்டா ஒரு கண்ணாடி இருந்தா சென்ட்ரிஃபெட்டலா தான் வேலை செய்யும். பிளாட்டா ஒரு கண்ணாடி இருந்தா பிளாட்டா தான் வேலை செய்யும். நீங்க என்ன பண்றீங்க, குண்டும் இல்லாம ஒல்லியும் இல்லாம ஒரு கண்ணாடி எப்படி வடிவமைப்பீங்க? குண்டும் இருக்கணும், ஒல்லியும் இருக்கணும், எப்படி வடிவமைப்பீங்க? கொஞ்சம் அறிவு நடுவுல கரெக்டா சொல்லிட்டாரு. நடுவுல கனத்தை அதிகப்படுத்துற முண்டோன்னு சொல்லிட்டாரு, கரெக்டா சொல்லிட்டாரு அவரு. முண்டங்களை நடுவுல கனத்தை அதிகப்படுத்துறன்னு சொல்லிட்டு கரெக்டா முடிஞ்சிருச்சு. நடுவுல முண்டங்களை பாலிசா சொல்லிட்டாங்க. நான் நேரடியாக மண்டை அடிக்கிறேன், முண்டங்களை இப்படி செய்யறாங்க அப்படிங்கிறேன். வாத்தியார் அப்படிதான் சொல்லி முண்டை சொன்னா செய்யடா அப்படிமா. அந்த மாதிரி தான் நடுவுல கனம் பண்ணி ஓரத்தை சண்டை பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபிளையிங் டிஸ்க்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் த்ரோன்னு சொல்லுவாங்க. டிஸ்கஸ் த்ரோ பாத்தீங்கன்னா நடுவுல கனமா இருக்கும், ஓரத்துல சன்னமா இருக்கும், புரியுதா? அதே மாதிரிதான் இந்த கான்கேவும் கான்வெக்ஸ் என்ன தெரியுமா அர்த்தம்? கான்கேவ்னா கனமா இருக்குன்னு அர்த்தம்,
கான்வெக்ஸ்னா குழியா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஆக புரியுதா? அது இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே வந்து சப்பையா இருக்கும். ரெண்டு பக்கமே சப்பையா இருக்குது. கான்கேவ் ஒண்ணு வந்து சிறுசா ஒண்ணு வந்து சிறுசா காட்டு, ஒண்ணு வந்து பெருசா காட்டு. அப்படி வச்சுக்கலாமா? கரெக்ட். அப்ப காட்டுறது கான்கேவ், பெருசா காட்டுறது கான்வெக்ஸ். இதுக்கு என்னமா இருக்கும்? மையத்தை நோக்கி குவிந்தால் சென்ட்ரிபெட்டல், மையத்தை விட்டு விலகுனா சென்ட்ரிஃபியூகல்னு பேரு. புரியுதா? அப்ப மையத்தை நோக்கி வர வேணும், மையத்தை விட்டு விலக வேணும். ஒரே நேரத்துல டபுள் ஆக்ஷன். என்னது? ஒரே நேரத்துல ரெண்டுமே. அதுதான், அந்த ஒரே நேரத்துல ரெண்டு வருகின்ற பொழுது இன்புட்டை விட அவுட்புட் அதிகமா வந்துடும். ஒரே கல்ல ரெண்டு மாங்க. அது தொடர்ந்து இவ்வளவு பேசுறீங்களா? ஐயோ, கிரகிக்கிறதுக்கு அந்த மூளை இருக்கு இல்லையா, கஷ்டப்படுது. நான் உடனே கையில டிராயிங் போட்டு நேரடியாக எங்க கையில 2 லட்சம் பணம் இருக்கு, நேரம் ஒர்க் ஷாப்புக்கு போனேன். படம் செஞ்சே 15 நாள் ரிசல்ட் எடுத்து போட்டு வெளியே வந்துட்டேன். 15 நாள் தான் மொத்தம் இன்ஜினியரிங் 15 நாள் முடிச்சு வெளியே வந்துட்டேன். போட்டு அப்புறம் பேட்டன்ட் அப்ளை பண்ணி வெளியில யார்கிட்ட நீங்க சொல்லிருக்கீங்களா? அதை பத்தி நிரூபிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியும், பொண்ணுக்கு தெரியும், உலகத்துல எவனுக்கு தெரியாது. நேரடியா இன்டர்நேஷனல் மேகசின்ல போட்டு ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணி வச்சுட்டேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு யூட்டிலிட்டி வேல்யூ என்னங்கயா? இதோட யூட்டிலிட்டி வேல்யூ ஒரு கேவி கொடுத்தீங்கன்னா 3 கேவி வெளியே வரும். அது எந்த விதத்துல உபயோகமா இருக்க போகுது? அது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல சாத்தியம். குவாண்டம் அது வந்து ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, குவாண்டம் பாத்தீங்கன்னா 3 தான் சொல்லுவாங்க. இந்த குவாண்டம் கிளாசிக்கல் பிசிக்கல் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, நேர்கோட்டு விசை, வட்டக்கோட்டு விசை, அவ்வளவுதான் இருக்கும். அதாவது லீனியர் மூவ்மெண்ட், அப்புறம் வந்து ஆங்குலர் மூவ்மெண்ட். என்னது? லீனியர் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஆங்குலர் மூவ்மெண்ட் இருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், இன்ட்ரென்சிக் குவாண்டம் மூவ்மெண்ட் ஒன்று இருக்கு, அது உள்ளார்ந்த கோணம் ஒன்று இருக்கு, அது யாருக்குமே தெரியாது. இதெல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு என்ன புரியுதா, தாய்மொழியில படிக்காததுனால நமக்கு அந்த அறிவு வளரவே இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் தாய்மொழியில படிச்சங்காட்டி இது சிந்திச்சேன். நான் அதாவது இதுக்கு பேரு இப்ப இன்ட்ரென்சிக் ஆங்குலர் மொமெண்ட்னு போட்டு பாருங்க, வருது. இன்ட்ரென்சிக் ஆங்குலர் மொமெண்ட்னு போடுங்க, இதுல வராது, கிளாசிக்கல்ல வரவே வராது. போட்டு பாருங்க, இன்ட்ரென்சிக் ஆங்குலர் மொமெண்டம், இன்ட்ரென்சிக்னு போடுங்க, இன்ட்ரென்சிக் ஆங்குலர் மொமெண்ட்னு போடுங்க, இன்ட்ரென்சிக் ஆங்குலர் மொமெண்ட்னு போடுங்க. இது நியூட்டன்ல வராது, ஐன்ஸ்டீன்ல வராது. இன்ட்ரென்சிக் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. இன்ட்ரென்சிக் போடுங்க, ஏதோ தப்பு தப்பா போடுங்க, இன்ட்ரென்சிக் போடுங்க. என்ன பெரிய நான் இங்கிலீஷ் சொல்றேன். இன்ட்ரென்சிக் வருது, கரெக்ட். INTRINSIC. இன்ட்ரென்சிக் ஆங்குலர் மொமெண்டம். கான்செப்ட் வருது, பாப்போம் என்ன வருதுன்னு. Intrinsic angular momentum is also known as spin, is the rational property of an elementary particle. It's a fundamental property of particles that's independent of their motion. அங்க மாட்டிட்டானுங்க. அப்ப இங்க யார் அவுட் ஆயிட்டான்னு கேட்டீங்கன்னா, நியூட்டன் அவுட், ஐன்ஸ்டீன் அவுட். இந்த இடத்துல நியூட்டன் வர முடியாது, ஐன்ஸ்டீன் வர முடியாது. புரியுதா? நான் மெக்கானிக்கல டிசைன் பண்ணேன். என்னது நீங்க சொல்றீங்க, ஏதோ கேக்குது, ஆனா அது பதிவாகும், அது புரிஞ்சாதானே அந்த கான்செப்ட். அது பதிவாகாது போது, அது பதிவாகாது. நான் யாருன்னு இப்ப தெரியுதா உங்களுக்கு? அது அதோட அருமை தெரிஞ்ச அவுட்புட் நீங்க சொல்றது தெரிஞ்சா கூட, அது நீங்க எல்லாமே சொன்னா கூட அது எப்ப வருமா அப்ப வெளிப்படுத்தலாம். இப்ப நீங்க இப்பதான் பேசுறேன், எப்ப வருமோ அது வெளிப்படுத்தலாம். இன்ட்ரென்சிக் ஆங்குலர் மொமெண்டம் மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியாது. எனக்கும், நானும் பிசிக்ஸ் படிச்சிருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு எனக்கு அது நீங்க சொன்ன மாதிரி 2 மார்க் படிச்சுட்டு போயிட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இருங்க, அவன் என்ன சொல்றான்னா, அது பார்ட்டிகிள தான் வேலை செய்யுங்கிறான். இதுல வேலை செய்யறான் ஆங்குலர் மொமெண்ட், அதாவது இன்ட்ரென்சிக் ஆங்குலர் மொமெண்ட் பார்ட்டிகிள தான் வேலை செய்யறான். நான் என்ன பண்றேன், மொத்த பிளேட்டையும் பார்ட்டிகிளா பாக்குறேன். மொத்த 400 எடையும் வைப்ரேஷன் வரும், பயங்கர வைப்ரேஷன் ஆகணும். 1000 RPM சுடுகின்ற பொழுது ஒரு ஃபிளைவில் 400 எடை 1000 RPM சுத்துறது எடுத்தோம். 400 எடை 1000 RPM சுத்தும் பொழுது 400 டன் எடையா மாறு. என்னது? 400 டன். அதாவது அந்த கனம் கொண்ட ஒரு பாத்திரம், ஒரு இது அவ்வளவு ஸ்பீட்ல சுத்தும் போது வைப்ரேஷன் வரக்கூடாது ஐயா. வைப்ரேஷன் வரதுனா அலைன்மென்ட் ப்ராப்ளம் இருந்தாதான் வைப்ரேஷன் வரும். இல்ல அது ரைட் தான். இந்த ஒரு 400 கிலோ கொண்ட ஒரு கல்லு, நான் வடிவமைச்ச கல்லு என்ன பண்ணீங்கன்னா, 400 கிலோ கல்லு 1000 RPM சுத்தணும். எத்தனை RPM சுத்தணும்?
1000 ஆர்பிஎம் எவ்வளவுனா நம்ம இன்க்ரீஸ் 400 பண்ணிக்கலாம். 400 கல் 1000 ஆர்பி சுத்துறப்போ அந்த அந்த ஃபிளைவில் 1000 ஆர்பி ரீச் பண்றப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் கொடுக்கறது 1 கேவி வச்சு சுத்த வைக்கிறேன். என்னது 1 கேவி வச்சு சுத்த வைக்கிறேன். 1 கேவி வச்சு மெல்ல மெல்ல நான் என்ன பண்ணது ஆரம்பத்துல ரெண்டு ரெண்டு மோட்டாரை டிசைன் பண்ணேன். 2 மோட்டார்ல விலைக்கு வாங்கி என்ன பண்ணேன், முதல்ல வந்து டிசி மோட்டாரை டிசைன் பண்ணி அப்புறம் ஏசி மோட்டாரை டிசைன் பண்ணேன். முதல்ல ஏசி மோட்டார் என்னன்னு படிச்சேன், அதுக்கப்புறம் டிசி மோட்டார் என்னன்னு படிச்சேன். என்னது இதெல்லாம் டக் டக்குன்னு படிச்சுட்டேன். டக் எல்லாம் 10 நாள்ல படிச்சாச்சு. என்னது 10 நாள் பிக் பேங் தியரில வருது இல்ல? ஆமா, எல்லாமே ஒரு பிக் பேங்க்ல வரும், எல்லாம் வரும். அப்ப என்ன பண்ணனா, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு கண்ட்ரோல், அதாவது வோல்டேஜ் கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது, ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒன்று இருக்கு. என்னது ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் மெக்கானிசம் சொல்லுவாங்க, வோல்ட் கண்ட்ரோல் மெக்கானிசம் சொல்லுவாங்க. வோல்ட்டை வந்து அப் டவுன் பண்ணி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்றது, ஒன்று ஃப்ரீக்வன்சி வந்து அப் டவுன் பண்ணி பண்றது. அதாவது ஃப்ரீக்வன்சி 3000 ஆர்பிஎம் இருக்கு இல்லையா, 3000 ஆர்பிஎம் வந்து நீங்க ஆர்பிஎத்தை குறைச்சிங்கன்னா வோல்ட் குறையும். புரியுதுங்க? ஆர்பிஎத்தை குறைக்கும், வோல்ட் குறையும். நான் என்ன பண்ண, ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்பீட் ரைஸ் ஆயிரும். அதாவது என்ன தெரியுங்களா, இந்த சின்ன கல்லு சுத்தி விட்டதுக்கு அப்புறம் அது நிறுத்தவே முடியாது. அத நேச்சுரலாவே சுத்த ஆரம்பிச்சிடும். என்னது நேச்சுரலாவே சுத்த ஆரம்பிச்சிடும், நிறுத்த முடியாது. அந்த நிறுத்த முடியாது கூட. உங்க சவுண்ட் வரல, உங்க சவுண்ட் வரல. நீங்க 10 பேசுனீங்கன்னா 2 புரியுது, மிச்சது எல்லாமே மண்டைக்கு மேல போயிடுறது. அது பரவாயில்ல, ஆகையனால இதை நிறுத்திக்கலாம். சரி, முடிஞ்சு போச்சு. ஆகையனால நான் அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகி போச்சுன்னா, நான் வச்சிருக்க டிசி பேட்டரி வச்சிருந்தேன், டிசி மோட்டார். அது நியோ டைமண்ட் மோட்டார்னு சொல்லிட்டு உலகத்தில் முதல்ல சைனாக்காரன் தான் கண்டுபிடிச்சி டிசைன் பண்றான். அமெரிக்காக்காரன் தான் டிசைன் பண்ணானுங்க, டிசி மோட்டார் கண்டுபிடிச்சானுங்க. அதாவது பிரஷ்லெஸ் டிசி மோட்டார்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. இந்த பிரஷ்லெஸ் டிசி மோட்டார்னு சொல்லுவாங்க. அதாவது பிரஷ் இல்லாத, பிரஷ்னா தெரியுமா, இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பிரஷ் வச்சிருப்பாங்க, சர்ன்னு வந்துட்டே இருக்கும். அது நெருப்பு பொறி வரும், நெருப்பொறி வந்து தான் அந்த மோட்டார் சுத்தம். கார்பன் வச்சிருப்பாங்க, அதுலதான் நெகட்டிவ் பாசிட்டிவ் பாயும். கார்பன், அது கார்பன் ஏனோடு கேத்தட் வச்சிருப்பாங்க. இந்த கார்பன் ஏனோடு கேத்தட் இருக்கு இல்லையா, இந்த பிரைமர்ல உரச ஆரம்பிக்கும், சர்ன்னு உராது, நெருப்பு பொறி வந்துகிட்டே இருக்கும். இந்த டிசி மோட்டார்ல இது இருக்கும். என்னது ஏசி மோட்டார்ல வராது, டிசி மோட்டார்ல தான் வரும். புரியுதுங்களா? அதுல வரும். நான் சொல்றது டிசி மோட்டார், நான் பேசுறது இப்ப டிசி மோட்டார் பேசுறேன். புரியுதா? ஏசி மோட்டார். ஆனால் ராக்கெட்ல போறப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் என்ன தெரியுமா, நெருப்பு பொறி கொஞ்சம் இருந்தா ராக்கெட் ஆபத்து, தெரியுமா? அதனாலதான் டிசி மோட்டார், அந்த டிசி மோட்டாரை கண்டுபிடிச்சது அமெரிக்காரன். இந்த மோட்டாரை கண்டுபிடிச்சானுங்க. இந்த மோட்டாரை, இந்த அதுக்கு பேர் என்ன, பிஎல்டிசி மோட்டார் கண்டுபிடிச்சதுலயே வந்து பயங்கரமான ஆற்றல் உடையது நியோ டைமண்ட் மேக்னெட். அந்த மேக்னெட் உள்ள மோட்டார் வச்சுட்டு நான் டிசைன் பண்ணேன். இதுக்காக சைனால இருந்து 21,000 ரூபாய் கொடுத்து அப்புறம் டெல்லியில் இருக்கிற இந்த இவனுங்க இருக்கானுங்கள சேட்டானுங்களை பிடிச்சி அந்த மோட்டாரை வாங்கி, ஒரு மோட்டார் வெறும் 750 ஹெச்பிக்குள்ள ஒரு மோட்டார் வந்து விலை வந்து 22,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். எவ்வளவு? 750 வாட்ஸ் உள்ள ஒரு மோட்டாருக்கு 21,000 ரூபாய் செலவு பண்ணேன். எவ்வளவு? 20,000 21,000 செலவு பண்ணி வாங்க வச்சேன். வாங்கி ஒரே நாள் தான் பயன்படுத்தினேன். எத்தனை நாள்? ஒரு நாள் பயன்படுத்தி ரிசல்ட் வந்து அப்படியே தூக்கி வச்சாச்சு கீழே. ரிசல்ட் வந்தாச்சு, ஓகே, முடிச்சு போச்சு. மொத்த செலவு 1,60,000. மொத்த செலவு 1,60,000. 15,000 ரிசல்ட் வந்தாச்சு. ரைட், அறிவாளி ஆயாச்சு அப்படி சொல்லி, அறிவாளி ஆயாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எவனா வச்சுக்கிட்டேன் அந்த மிஷின், எவனா வச்சுக்கிட்டே வந்துட்டு நான் வெளியே வச்சு அது ஒர்க் ஷாப் நீ வித்துக்கண்டு வந்துட்டேன் நான், நீ வித்து சாப்பிட்டுக்கன்ட்டு நான். என்ன சொன்னேன்? தயார் பண்ண பிறகு பயன்படுத்தணும் இல்லையா? அது யாரு பயன்படுத்துறது? அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம்னு வந்துட்டு நான். அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம்னு வந்துட்டு நான். பின்னாடி பாத்துக்கலாம். அதை விட அட்வான்ஸா போறதுக்கு தான் யோசனை. இதை விட அட்வான்ஸா போகும். அது இப்போ வந்து 1,50,000 ரூபாய் செலவு பண்ணி எலக்ட்ரிசிட்டி வருதுன்னா 10 ரூபா செலவு பண்ணி எலக்ட்ரிசிட்டி வரணுங்கிற எண்ணத்துக்கு நான் வந்தேன். இது வந்து இதெல்லாம் ஆகாது. இது வந்து 1,50,000 ரூபாய் செலவு, அதையும் வித்தாச்சு. அவனுக்கு வித்து போட்டானுங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் வித்துறா அப்படின்ட்டு நான். அவனுக்கு எல்லாம் கழட்டி எல்லாம் வித்து போட்டானுங்க. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 50,000 கிடைச்சிருக்கும் அவனுக்கு. நான் பண்ணது 1,50,000 செலவு பண்ணேன். அவனுக்கு எப்படி இருந்தாலும் 50,000. ஏன்னா ஒரு 400 கிலோ இரும்பு என்ன விலைக்கு வரும்? 400 கிலோ இரும்பு இன்னைக்கு என்ன ரேட்டு தெரியுமா? 400 கிலோ இரும்பு என்ன விலை? இரும்பு மட்டும் 400 கிலோ, ஒரு பிளேட்டே 400 கிலோ. என்னது பிளேட்? இந்த பிளேட் 400 கிலோ என்னாச்சு இன்னைக்கு? என்ன விலை போடுங்க? குறைஞ்சபட்சம் 30,000 போகும். 400 கிலோ பிளேட் இன்னைக்கு என்ன விலைன்னு போட்டு பாருங்க. திக்னஸ் அதுவும் எக்ஸ்ட்ரா வேற எக்கச்சக்கம்.
அதெல்லாம் நான் பேச மாட்டேன். எனக்கு தேவை ரிசல்ட், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பாட்டு அதுக்கு அந்த வருஷம் திரும்பி கூட பாக்குறது இல்லை. வணக்கம் வணக்கம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவன் எனக்கு அறிவை கொடுத்தான், உதவி செஞ்சான், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா? 10 பைசா செலவில்லாம எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது எப்படி? இப்ப சொன்னீங்க பாருங்க, குறைந்த செலவில் அதிக லாபம். இப்ப சொன்னீங்களா, அந்த நீங்க சொன்னீங்க பாரு, அதுக்கு நான் வர்றேன். இதுதான் வள்ளுவர் சொன்னாரு, குறைந்த செலவில் அதிக லாபம். உடனே இலக்கியத்தை தேட ஆரம்பிச்சேன். இலக்கியத்தை தேட ஆரம்பிச்சுதான் சிலதெல்லாம் கண்டுபிடிச்சேன். ஓ, அப்ப இதவே அப்படியே அப்ளை பண்ணேன். முதல்ல வந்து இந்த செக் ஆட்டுற மிஷினை கனெக்ஷன் பண்ணேன். செக் ஆட்டுறவங்க அந்த காலத்துல மாடு வச்சு செக் சுத்துவாங்க, மாடு வச்சு செக்கு சுத்துவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடு வச்சு செக், உங்க சவுண்டே வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பானை செய்யறாங்க, நடுவில் ஒரு வட்டம் வச்சிருப்பாங்க, பானை சுத்துறவங்க, வண்டி சக்கரம். அதுக்கப்புறம் கவன் சர்ரு கையில கவன் சுத்துறம் பாருங்க. இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணேன். அதாவது அது ஸ்லோ மிஷினு, இது மீடியம் மிஷினு, இது ஹை ஸ்பீடு மிஷினு. இந்த 3மே சங்க இலக்கியத்தில் வருது. இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணி தான் அந்த மிஷினை கண்டுபிடிச்சேன். இதுக்கு வெங்கடேசன் கொடுத்த அறிவை தான் நான் பயன்படுத்தினேன். வெங்கடேசன், இது காரணமே வெங்கடேசன் தான். வெங்கடேசன் கொடுத்த அறிவை வந்து வெவ்வேறு டைமென்ஷன்ல மாத்தினேன். என்னது வெவ்வேறு டைமென்ஷன் மாத்தின கான்செப்ட் ஓகே. இன்புட் குறைவா இருக்கணும், அவுட்புட் அதிகமா இருக்கணும். வெங்கடேஷ் திருவிழா தான் சொல்றாரு, இன்புட் குறைவா இருக்கணும், அவுட்புட் அதிகமா இருக்கணும். அவுட்ஃப்ளோ மஸ்ட் நாட் பி எக்ஸஸ், நோ மேட்டர் ஹவு ஸ்மால் இன்கேஸ், நோ மேட்டர் ஹவு ஸ்மால் இன்கம் இஸ், நோ மேட்டர் ஹவு ஸ்மால் இன்கம் இஸ். வரத்து என்பது பிரச்சனை இல்ல, செலவு அதிகமாக இருக்கக்கூடாது, தெளிவா சொல்றாரு. இல்லது செலவு அதிகமாக இருக்கக்கூடாது, ஆனா வரப்பு கம்மியா இருக்கணும். வர்றது உறுதியாகி போச்சு, வர்றது உறுதியாகி விட்டது. அது எப்படி குறைஞ்ச செலவில் பெறுவது? இப்ப நமக்கு வந்து 3000 வாட்ஸ் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த 3000 வாட்ஸ் வருது, இன்புட் எப்படி குறைக்கிறதுன்னு தான் கேள்வி. ஆனா இன்புட்டை டைரக்டா கொடுக்க முடியாது. இன்புட்டை வந்து வெவ்வேறு வடிவத்துல மாத்தணும். என்ன வடிவத்துல மாத்தணும்? வெவ்வேறு டைமென்ஷன்ல மாத்தணும். வெவ்வேறு டைமென்ஷன் மாற்றும் பொழுது பேசிக் கான்செப்டை உடைக்கணும். அதாவது இன்புட் கொடுத்து அவுட்புட் வராங்கிற கான்செப்ட் உடைக்கணும்னா பரிணாமத்தையே மாத்தணும். எனர்ஜியினுடைய பரிணாமம் அது வேற செய்யற விதத்தையே மாத்தணும். அதாவது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் வந்து கெமிக்கல் ஃபோர்ஸை மாத்தணும். என்னது எனர்ஜி வந்து இன்னொரு எனர்ஜியா மாறும்போது அப்ப அந்த எனர்ஜியோட இது கம்மியா இருக்கும். அதனுடைய டைமென்ஷன் மாறுகின்ற பொழுது வெவ்வேறு வடிவத்துல மாறுகின்ற எனர்ஜி ஒண்ணுதான். எனர்ஜி வந்து இயற்கையில் இருக்கிறதா செய்யுது. அந்த எனர்ஜி வந்து வேற டைமென்ஷன் மாற்றும் பொழுது அது என்ன பண்ணுது தெரியுமா? ஃப்ரிக்ஷனை, அதாவது ஃப்ரிக்ஷன் ஒன்று இருக்கும், எப்பவுமே உராய்வு இருந்துகிட்டே இருக்கும். ஃப்ரிக்ஷனை விட ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து இன்புட்டோட அவுட்புட் அதிகமா வரும். இதுதான் வெங்கடேசன் சொன்னார் என்கிட்ட. இதை அப்படியே வச்சுட்டு என்ன பண்றேன், அந்த டிசைன் அவர் வந்து பந்து வச்சு சொன்னாரு, நான் பட்டையை மாத்திட்டேன். அவர் என்ன பண்ண, உருண்டை பந்தை சொன்னாரு, நான் என்ன பண்ணேன், அந்த உருண்டையை பட்டையை மாத்திட்டேன். இந்த உருண்டை வந்து என்ன பண்ண, அவர் என்ன ஏக உருண்டைன்னு சொன்னாரு, நான் என்ன பண்ணேன்னா நடுவுல கனமாகவும், அதுவும் உருண்டை வட்ட வடிவம் தானே. நான் என்ன பண்ண தெரியும், அந்த உருண்டை என்ன இட்லி மாதிரி மாத்திட்டேன். அதே 100 கிலோ பந்து சொல்றாரு, 100 கிலோ பந்து உருண்டையை சொல்றாரு. நான் என்ன பண்ணேன், அதே 100 கிலோ பந்து வந்து நடுவுல கனமாகவும் ஓரத்துல சன்னமாகவும் கொண்டு போது டபுள் சக்சஸ் ஆயிடுச்சு. சக்சஸ் ஆயிடுச்சு. அப்ப சென்ட்ரிஃபெட்டலும் வேலை செய்யறது, சென்ட்ரிஃபியூகலும் வேலை செய்யறது. அப்ப என்ன, டார்க்கும் கிடைக்குது, ஸ்பீடும் கிடைக்குது. டார்க்கும் கிடைக்குது. ரெண்டாவது சுத்தம் பொழுது அந்த ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணு, பயங்கர டார்க் பயங்கரம் வந்துச்சு. அப்புறம் அந்த 1000 RP சுத்தரப்ப டார்க் பயமா, டார்க் எவ்வளவு தெரியுமா, கிட்டத்தட்ட 20 கிலோ. அதாவது என்ன பண்ணீங்கன்னா 20 HP டார்க் கிடைக்குது. எவ்வளவு கொடுத்தது? 1 HP கொடுத்தது 1. ஆனா வந்தது 20 HP டார்க். நான் என்ன பண்ண தெரியுமா, 5 HP இருக்கிற டைனமோல கொடுக்குறேன். எத்தனை HP? 5. அப்ப 15 லாஸ் ஆகுது. எவ்வளவு? 15. 15 லாஸ் ஆகி 5 வெளியே வருது. 5 வெளியே வருது. என்ன பண்ண, 1 HP கொடுத்து 20 HP மாத்தினேன். 1 HP கொடுத்து 20 வந்துருச்சா? 20 என்ன கொடுக்குறேன், டைனமோல கொடுக்குறேன். அப்ப டைனமோல ஃப்ரிக்ஷன் வருமா வராதா? டைனமோல ஃப்ரிக்ஷன் வருமா வராதா? வரும். அந்த ஃப்ரிக்ஷன்ல 15 லாஸ் ஆகுது. 15 வரும். 15 லாஸ் ஆகி 5 HP வெளியே வந்துருச்சு. ஆனா ஒன்ன வச்சு 20 பேருக்கு 20 கொடுக்கறப்ப 15 லாஸ் ஆகி 5 வந்துருச்சு. மொத்தத்தை எவ்வளவு லாபம்? ஒன்ன வச்சு 20 பேருக்குண்ணா, ஒன்ன வச்சு 1:20 ரேஷியோ, அதாவது 1 கொடுத்து 20 எடுத்திருக்கீங்க. அந்த 20 என்ன பண்றேன், மீண்டும் அந்த நம்ம யூட்டிலிட்டி, அந்த 20 வந்து யூட்டிலிட்டியா மாத்தணும். என்னது யூட்டிலிட்டியா மாத்தணும். டார்க் கிடைச்சிருச்சு. டார்க் என்ன பண்றேன், டைனமோல விடுறேன். டார்க்குங்கிறது ஒரு முறுக்கு விசை. அந்த டார்க் என்ன பண்றேன், ஃப்ரிக்ஷன்ல விடுறேன். இந்த டார்க் என்ன பண்ற, ஃப்ரிக்ஷன்ல விடுறேன். இது இல்ல டைனமோ ஃப்ரிக்ஷன்ல விடுறேன். எங்க விடுறேன்,
டைனமோ ஃபிரிக்ஷன். டைனமோ ஃபிரிக்ஷன்ல வந்து 15 எடுத்துக்கலாம். அது என்ன தெரியுமா பண்றேன், 20 கேவி இருக்கிற 20 கேவி இருக்கிற டார்க்க வெறும் 5 கேவி இருக்கிற டைனமோல கொடுக்குறேன். என்னது 20 கேவி இருக்கிற டார்க்கை 5 கேவி இருக்கிற டைனமோ கொடுக்கறப்ப வெற்றி அடையுமா அடையாதா? அடையும். அதுதான் இது. சரியா? சந்திப்போம், நாளை சந்திப்போம்.